வணக்கம். நான் டாக்டர் தீபார்லால. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கிறார். காலையில 9:40க்கு. அப்பதான் தமிழ் புத்தாண்டு பொறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, விஷயம் வந்து பாருங்க, நீங்க 7 நாட்டு சனியில இருக்கீங்க. 7 நாட்டு சனியில இருந்தாலும் பெருசா கவலைப்படணும் அப்படின்னு 100க்கு 100% அவசியம் இல்ல. எப்படி? பின்னாடி சொல்றேன் கேளுங்க. விஷயம் 7 நாட்டு சனி அப்படின்னாலும் உங்க உங்க மேஷராசி எல்லா வயதினருக்கும் ஒரே மாரி பலன்கள குடுக்குமா? கிடையாதுங்க. உங்களோட வயச பொறுத்து தான். நீங்க ரொம்ப சின்ன வயசு, அதாவது 10+, 20+ இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா சில பல படிப்பினைகளும், சோதனைகளும், வேதனைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அம்மா சொன்னா கேட்க மாட்டோம், அப்பா சொன்னா கேட்க மாட்டோம், உறவு சொன்னா கேட்க மாட்டோம், யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். சனி சொன்னா கேட்போம். எப்படி கேட்போம்? ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க வந்து பாருங்க, ஆ நீங்க வீட்ல இருக்கீங்க. இப்ப 22 வயசு ஆயிடுச்சு. படிப்பு முடிச்சுட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்க. வீட்ல இருந்த வரைக்கும் அம்மா வந்து ட்ரெஸ்ஸ துவச்சு, ட்ரெஸ்ஸ அயர்ன் பண்ணி, கிளீனா மடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஷெல்ஃப்ல வச்சிருப்பாங்க. காலையில எனக்கு இந்த ஷர்ட் சரியில்ல. நீங்க நல்ல வீட்ல சாப்பிட்டு, சாப்பிட்டு நல்ல வெயிட் ஏறியிருந்தா கூட எல்லா ஷர்ட்டையும் போட்டு பார்த்து, "ஐய்யய்யோ! எனக்கு ஷர்ட் சரியில்ல. நான் குண்டாயிட்டேன். உன்னால தான்." அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷர்ட்டையும் நீ சாப்பாடு போட்டு, போட்டு என்ன வெயிட் ஆக்கிட்ட. அப்படின்னு ஒவ்வொரு அயர்ன் பண்ண ஷர்ட்டையும் தூக்கி போட்டிருப்பீங்க. அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு, இருந்தாலும் பரவாயில்ல. "சரிப்பா, எந்த ஷர்ட் போட்டுக்க? நீ திட்டுனதெல்லாம் தாங்கிக்கின்னு, என்ன ஷர்ட் நீ போட்டுக்கிறப்பா?" அப்படின்னு கேட்டு, திரும்பி அயர்ன் பண்ணி, திருப்பி எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சு, திருப்பி நீங்க மறுநாள் காலைல அந்த மாரி பண்ணுவீங்க. திருப்பி அடுத்த நாள் காலைல இதே மாரி. இதையே நீங்க ரொட்டீனா வச்சிருந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் ஏதோ ஒரு இடத்துல வேலை கிடைச்சு தூக்கி போடுவான் சனி. போய் அங்க தனியா தான் உட்காரணும். அம்மாவும் வரமாட்டாங்க, ஆட்டுக்குட்டியும் வரமாட்டாங்க. அங்க போய் உட்கார்ந்துட்டு, காலையில எந்திரிச்சோனே, ஐயோ! ஆஃபீஸ்க்கு போணுமே, நீட்டா போணுமே, ஷர்ட்ட எடு, அயர்ன் பண்ணு. அயர்ன் பண்ணிட்டு அயர்ன் பண்ணவும் தெரியாது. அயர்ன் பண்ணிட்டு அத அப்படியே பத்திரமா அஜஞ்சதா அயர்ன் பண்ணிட்டு பத்திரமா மடிச்சு வச்சு, திருப்பி மறுநாள் காலைல, ஐயோ! எவ்ளோ சுருக்கம் இருக்கு. அயர்ன் பண்றது எவ்ளோ கஷ்டமா இருக்கு. போடா! ஐயோ! அப்படின்னு வருத்தப்படுவோம். அப்ப யோசிப்போம். நம்ப அம்மா எவ்ளோ கஷ்டப்பட்டு அயர்ன் பண்ணியிருப்பாங்க. எத்தன சொக்காய் நம்ம தூக்கி தூக்கி போட்டுருப்போம். அப்படின்னு இப்ப வருந்துவீங்க, வருத்தப்படுவீங்க. அம்மானோட அருமை அப்படின்ட்டு தெரியும். இந்த மாரி பல விஷயங்கள உங்களுக்கு புரிய வைக்காரு சனி பகவான். அப்ப ரொம்ப சிம்பிள். என்னென்னலாம் நீ தப்பு பண்ண, அந்த தப்பெல்லாம் உனக்கு உணர வைப்பாரு. அதுக்கான பனிஷ்மென்ட். நீ கூட இருந்தா தானே உங்க அம்மாவ ஏய்க்கிறதுக்கு, உங்க அம்மா தலையில மொளகா அரைக்கிறதுக்கு தூக்கி வெளில போடு. வெளில தூக்கி போட்டு ஒரு ஹாஸ்டல்ல போடு, இல்ல ஒரு பிஜில போடு. உன் வேலைய நீயே செஞ்சுக்கோ. அப்ப அந்த வேலையினோட கஷ்டம் தெரியும். பெத்தவங்களோட அரும தெரியும். அப்படின்றத புரிய வைப்பார். இது 7 நாட்டு சனியில நீங்க இருக்கீங்க. வயசு. ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின்னா, அத விரைய சனின்னு சொல்லுவாங்க. அந்த சனியில உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் இதெல்லாம். புரியுதுங்க. உங்கள செதுக்குவாரு, சிற்பமாக்குவாரு அப்படின்னு சொல்லலாம். நீங்க மத்தியம வயசுல இருக்கீங்க. ஒரு 30+ இருக்கீங்க. 40 கிட்ட இருக்கீங்க. அப்படின்போது ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில 7 நாட்டு சனி பகவான் வந்துட்டாரு. வந்து உங்கள செதுக்கிட்டாரு. இப்ப செதுக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப ஜஸ்ட் வந்து பாருங்க, சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா, அத புரிய வைப்பாரு. அதுக்கும் மேல நீங்க எவ்ளோ ஓடுறீங்களோ, அவ்ளோ சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மத்தியம வயசு சனி, பொங்கு சனி அப்படிம்பாங்க. பொங்கு சனியில பெருசா பிரச்சனை கிடையாது. நீ என்ன நினைக்கிறோ அதுவாக மாற்றப்படுவோய். ஆனா நீ உழைக்கணும். உழைக்கிற அப்படின்னா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவ. இது 2வது விஷயம் அப்படின்லாம். 3வது, உங்களுக்கு வயோதிகம். நீங்க வந்து பாருங்க 60+ ஆயிடுச்சு. 70+ ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு 7 நாட்டு சனி வருது. 3வது ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின்னும்போது ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. இது சனி உங்களுக்கு குடுக்கக்கூடிய பலன்கள். ஆனா இதுல ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த வருஷம் எக்ஸலன்ட்டா இருக்கு. இவ்ளோ பிரச்சனையும் சொல்லிட்டு எக்ஸலன்ட்டா இருக்குன்னு எப்படிங்க சொல்றீங்க? அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க வயசு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் கூட எக்ஸலன்ட்டா இருக்கு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 6ஆம் மாசம் 1/6/2026 குரு பயிற்சி நடக்குது. குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உச்சம் பெற்று அமர்றார். அப்ப அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருந்தாலும் குருவினோட உச்ச பார்வை படியறதுனால ஒண்ணும் செய்ய போறதில்ல. கம்முன்னு இருக்க போறோம். ஆக இந்த வருஷமும் நீங்க வந்து சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். இளம் வயசு மேஷ ராசிகளா இருந்தீங்களான்னா கூட நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னல்கள் கிடையாது, இடையூறுகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த 4ஆம் மாசத்துல இருந்து 6ஆம் மாசம் வரைக்கும் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கே தவிர 6ஆம் மாசம் கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆயிடும். இது ஒரு பெரிய பிளஸ்ஸுங்க. ராகு வந்து லாபஸ்தானத்துல இருக்காரு. லாபஸ்தானத்துல இருக்க ராகுனால இதுவரைக்கும் மேஷம் கெடாத இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, பெரும்பாலான மேஷம் பெருசா வந்து காசு இல்லாம, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப ஏழ்மையில அப்படிலாம் இல்ல. ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டா இருக்காங்க. இதுவரைக்கும் எப்படி என்னோட வாழ்வாதாரம் இருந்துச்சோ, அதோட ஹையா போயிருக்கேன். இல்ல அதே மாதிரி இருக்கேன். பெருசா நான் வந்து கீழ போல. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா ராகு பகவான்.
ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல லாபம் அப்படின்றது கொடுத்திருந்தாரு. காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்திருந்தாரு. அதுக்கும் மேல குருனோட பார்வை இருந்துச்சு அவர் மேல. இந்த வருஷம் 12ஆம் மாசம் வரைக்கும் ஒரு லாபஸ்தானத்துல தான் இருக்க போறார். புரியுதுங்களா? அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆனா 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பாருங்க, நண்பர்களால் நம்மளுக்கு பிரச்சனை. நண்பர்கள முழுசும் நம்புறீங்க அப்படின்னா முழுசும் நம்பக்கூடாது. அதே மாதிரி அவங்களால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ரம்மி விளையாடுறது, ஏமாறுறது. ஃபாரின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கட்டு அப்படின்னு ஏமாறுறது. ஏதோ ஒரு விதத்துல ஒரு நவீன முறையில ஏமாறுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. 100% இல்ல 10%. அதே மாரி உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகளுக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு விதமான மனக்கசப்பு அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகள் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிளஸ்ன்னு சொல்லிட்டேன், மைனஸ்ன்னு சொல்லிட்டேன். குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான இடைவெளியாவே தான் இருக்கும். பெருசா அந்யோன்யம் அப்படின்றது மலர போறது இல்ல. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்துல வந்து உட்கார்றார். ஏதோ ஒரு விதத்துல மேஷம் கம்ஃபர்ட் அப்படின்றத அனுபவிப்பாங்க. நெறைய மேஷ ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் வீடு கட்டலையா? வீடு அப்படின்றது கட்டுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலையா? திருமண பிராப்தம் அப்படின்றது கூடி வரும். பிள்ளைங்கள வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம். பிள்ளைங்க ஒரு யுஜி படிக்கிறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டே இருக்காங்க. பெருசா சீட் வாங்க மாட்டேங்கிறாங்க. நெறைய பேருக்கு பிள்ளைங்க அவங்க சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு. இவங்களே ரொம்ப இளம் வயசா வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா, அம்மானோட ஹெல்த்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு. இப்படி நெறைய நல்ல விஷயம் அப்படின்றது காத்திருக்குங்க. அப்போ ஆன் தி ஹோல் எங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்கு அப்படின்னா, விஷயம் சனி பகவானோட பிடியிலிருந்து ஃப்ரீ ஆவுறீங்க குருனோட பார்வையினால. அதுவே ஒரு பெருத்த ரிலீஃப். அதுக்கும் மேல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உயருவீங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இருந்தாலும் வழிபாடு அப்படின்னு ஏதாவது செய்யலாமாமா? அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க, செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் விளக்கு ஏத்தி முருகன 11 முறை சுத்தி வாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் போக முடியலம்மா அப்படின்னா, மாசத்துல 1 நாள் கார்த்திகை, சஷ்டி இந்த மாரி நாட்கள்ல இல்ல என்னைக்கு உங்களுக்கு விடுப்போ அன்றைய தினம் நீங்க போயிட்டு ஒரு நெய் விளக்கேத்தி 11 முறை சுத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருங்க. இந்த ஒரு பரிகாரம் போதுமானது மேன்மையான நிலைமையை அடைய அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே எக்ஸலண்டா இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவானே வந்து பாருங்க உங்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கா. உபஜயஸ்தானத்துல 11ஆம் பாவத்துல லாபஸ்தானத்துல சனி. லாபஸ்தானத்துல சனி. ரிஷபராசி அன்பர்கள் நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னாலும் உப்பு வியாபாரம் பண்ற, ஊறுகாய் வியாபாரம் பண்ற, புளி வியாபாரம் பண்ற, அட நாங்க புண்ணாக்கு கூட வியாபாரம் பண்றோங்க. கண்டிப்பா பெரிய ஆளா வருது உறுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முதல்ல நம்ம வியாபாரம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். வேலை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு செய்யணும். பெரும்பாலும் ஆண்கள் வந்து எல்லா ராசியிலயும் வேலை செய்றாங்க. ஆனா பெண்கள் அப்படின்னும் போது நிறைய ராசி பெண்கள் பெருசா வேலை செய்யறதில்ல. நல்லா படிச்சிருப்பாங்க. அதுவும் முக்கியமா ரிஷபம். நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனா திருமணமான பின்னாடி கணவர் வீட்டுக்கு வேலை செய்யறது பிடிக்கல அப்படின்னு நின்னுட்டு இருப்பாங்க. இல்ல குழந்தை அப்படின்னு ஒண்ணு கருக்கூடுன பின்னாடி குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு நின்னு இருப்பாங்க. இல்ல இதுவரைக்கும் படிக்கலைங்க. இதுவரைக்கும் வேலைக்கே போல. வேலையே செய்யல. எதுவா இருந்தாலும் இந்த காலகட்டம், இந்த 1 வருடம் நீங்க கண்டிப்பா வேலைக்கு அப்படின்னு போணும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு சோர்ஸ் இருந்தா தாங்க சனி பகவானும் லாபத்த குடுக்க முடியும். எனக்கு எந்த சோர்ஸுமே இல்ல. நான் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கேங்க. அப்படின்னா எந்த விதத்துல லாபத்த குடுப்பார்? ஒரு விதத்த குடுப்பார். பிள்ளைங்களால வருமானம், கணவரால வருமானம்ன்றது குடுப்பார். இருந்தாலும் நம்ப சம்பாதிக்கிறது மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா, ஈக்குவலா இருக்காது இல்லையா? நம்ம மத்தவங்க கிட்ட கையேந்தி வாங்குறது. பெருசா நம்மளுக்கு கையேந்தினாலும் 4 பேர் குடுப்பாங்களா? பிள்ளைங்க குடுக்குமா? கணவர் குடுக்குமா? அப்படின்னா பெருசா ரிஷபத்துக்கு யாரும் வந்து சப்போர்ட்டிவ் கிடையாது. இல்லைங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல மெஜாரிட்டி ரிஷபத்துக்கு நமக்கு நம்மளே தான் துணை அப்படின்னு கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கின்னு, எனக்கு நான் தான் எல்லாமே. எனக்கு நான் தான் சாமி. எனக்கு நான் தான் அப்பா. நான் தான் அம்மா. நான் தான் என் அண்ணன். நான் தான் தம்பி. எனக்கு நல்லது செய்யக்கூடியது நான் ஒரு ஆள் தான் அப்படின்னு நம்ம முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் சொல்லிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தான் அதாவது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இல்லைங்களா? அப்படி இருக்க பட்சத்துல நம்ப சம்பாதிச்சா தான் நம்மளுக்கு மரியாதை. அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே ரிஷபத்துக்கான வருடம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக நீங்க ரிஷப ராசியில பொறுத்தவரைக்கும் தயவு செஞ்சு எனக்கு 60 வயசு ஆகுதும்மா, 50 வயசு ஆகுதும்மா அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபம் 70 வயசு ஆனாலும் ரொம்ப பிளசன்ட்டா, ரொம்ப அட்ராக்டிவா, ரொம்ப நீட்டா, ரொம்ப டீசென்ட்டா உழைக்கணுன்ற எண்ணத்தோட இருக்கக்கூடிய பெர்சனாலிட்டீஸ் தான். அப்ப உங்களோட சுய ஜாதகம் பாருங்க. பார்த்து என்ன தொழில் உங்களுக்கு செஞ்சா செட் ஆகும் அப்படின்னு சின்ன அளவிலாவது ஒரு தொழில் செய்யுங்க. சனி உங்கள டெவலப் பண்ணி விட்டுரும். அதனால கண்டிப்பா இந்த இந்த ஒரு வருடம் ரிஷபத்துல ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றதே இருக்கக்கூடாது. நோ ஹவுஸ் ஒய்ஃப், நோ ஹோம் மேக்கர் இன் ரிஷபம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சனி மட்டும் நம்மள டெவலப் பண்ணி விட போறானா? இல்லம்மா.
ராகு பகவான் வந்து பாருங்க 10ஆம் பாவத்துல இருக்கான். தொழில் ஸ்தானத்துல ராகு என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்க சின்ன ஒரு பிசினஸ் செய்றீங்க அப்படின்னா கூட, ஒரு பெரிய லெவல்ல நம்மளுக்கு லாபம் அப்படின்றது குடுத்துருவோம். நம்ம தொழில வந்து ஒரு பிரம்மாண்டமா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுவான். உதாரணத்துக்கு உங்களுக்கு டெய்லரிங் வேலை நல்லா தெரியும். நான் விட்டுட்டேன். இப்ப டெய்லரிங் வேலை செய்யுங்க. டெய்லரிங் வேலை செய் இல்ல ஆரி ஒர்க் சூப்பரா தெரியும் அப்படின்னா ஆரி ஒர்க் செய்யுங்க. அத இந்த சமூக வலைத்தளம் இருக்கு பார்த்தீங்களா? ராகு 10னாலே நம்ம சமூக வலைத்தளத்துல போடணும். இன்ஸ்டா, எஃபி இந்த மாரி போட்டு, அது பெரிய லெவல்ல ரீச் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஆரி ஒர்க் ப்ளவுஸ எக்ஸ்போர்ட் பண்ணலாம். யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அரப் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த மாரி எல்லாம் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. புரியுதுங்களா? ஆக நம்ம செய்யக்கூடிய தொழில் பிரம்மாண்டம் அப்படின்றத ராகு பகவான் ஏற்படுத்திடும். அதுக்கு நான் தொழில் செய்யணும்ல. ஸோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆம் மாசம் வரைக்கும் இந்த மாரி பிரம்மாண்டம் எல்லாமே இருக்கும். அப்ப 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் தொழில் கெடுத்துருமா? கெட்டு போயிடுமா? அப்படின்னு அப்படி கிடையாது. நம்ம சட்டுன்னு பெரிய ஆள் ஆயிடுவோம். சட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். பொதுவா யார் ஒருத்தர் சட்டுன்னு பெரிய ஆள் ஆனாலும் 4 கண்ணு இருக்கும். அவங்கள வந்து உத்து பார்க்கறதுக்கு அப்படின்னா, ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் 4000 கண்ணு இருக்கும் அவங்கள உத்து பார்க்கறதுக்கு. ரிஷபத்த கெடுக்கணும் அப்படின்னு நாலா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராப் அப்படின்றது இருக்கும். ஆனா, அதையும் மீறி நாங்க வந்து சிக்க மாட்டோம் அப்படின்னு ஓடக்கூடிய பெர்சனாலிட்டீஸ் தான் ரிஷபம். அப்ப ரொம்ப சிம்பிள். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் நெறைய இருக்கும். ஃபர்ஸ்ட்டு திருஷ்டி, ஓம்பல் அதெல்லாம் இருக்கும். அதுக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டர்ஸ் வந்துரும். நம்மளால அத முடிச்சு குடுக்காத முடியாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் பிஸி ஆயிடுவோம். அப்ப மேன் பவர இன்கிரீஸ் பண்ணிக்கும். கண்டிப்பா தொழில் செய்யணும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி சுகஸ்தானத்துல கேது அப்படின்னும்போது நெறைய பேர் வெளிநாடு போய் இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாளக்கூடிய யோகம். அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு வேணும். அதே மாரி உங்களோட ஆரோக்கியத்திலயும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆ ஸ்கின் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸு, இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டுங்க. ஆக ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 6ஆம் மாசம் வரைக்கும் குரு பகவான் தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துல இருக்கார். காசு, பணம், வசதி, அந்தஸ்து எல்லாமே இருக்குங்க. பெருசா நம்ம வாக்கு யாருக்கும் குடுக்கக்கூடாது. இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க. இந்த பிள்ளைய வேலைக்கு சேர்த்துக்கோங்க. அப்படின்னு நம்ம யாரையாவது சிபாரிசு பண்ணோம் அப்படின்னா, அந்த பிள்ளை அந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்து ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கும். நம்ம தலை உருளும். அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் மாசம் வரைக்கும் பெருசா வாக்கு குடுக்கறது அப்படின்றது வேண்டாம். அதுக்கப்புறம் 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் என்ன பண்றாரு? மிதுனத்துலருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை அப்படின்றது நெறைய நல்லது செய்ய போகுது. இப்ப நெறைய பேருக்கு 3ஆம் பாவத்துல குரு அப்படின்னும்போது யோசிப்பாங்க. என்னம்மா ஸ்தான பலம் பெருசா இல்லையேம்மா, கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவங்க கூட ஸ்தான பலம் இல்லையே அப்படின்னு யோசிப்பாங்க. பொதுவா 3ஆம் பாவத்துல குரு இருக்கிறது நல்லதா? ஒரு விதத்துல நல்லது. ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா அப்படின்றது போகும். அதே மாரி நம்மளோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும், நம்மளோட மனத்தெளிவும் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி நம்ம எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லார்கிட்டயும் கோயிலுக்கு போயிட்டு வந்து, "இந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்" விபூதி குடுக்கறது, கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் குடுக்கறது, குலதெய்வம் கோயிலுக்கு போனவங்க பொங்கல் வச்சோங்க அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு போறது, இல்ல வந்து அவங்களுக்கு பொங்கல் குடுக்கறது, அந்த மாதிரி இறைவன் சார்ந்த சில பல விஷயங்கள அவங்க கிட்ட குடுத்து உறவாடுறது அப்படின்றது இருக்கும். இல்ல அவங்களே "வாங்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு போறோம், பொங்கல் வைக்க போறோம், நீங்களும் வாங்க" அப்படின்னு கூட்டின்னு போறது. இந்த மாரி நெறைய நல்ல விஷயம் இருக்கும். தம்பி, தங்கச்சியினோட சப்போர்ட்டும் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல குரு பகவானோட பார்வை இருக்கு இல்லைங்களா? முதல்ல 7ஆம் பாவத்த பார்க்குறாரு. நெறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வரன் அப்படின்றது கூடி வரும். நல்ல வாழ்க்கை துணை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சுயதொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பார்ட்னர், இன்வெஸ்டர் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன், மனைவி கூட ஏதோ ஒரு சுமூகமான உறவுமுறை அப்படின்றது மெயின்டெயின் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில கணவன், மனைவிலாம் பயங்கர ஒத்துமையா ரொம்ப லவபிளா இருப்பாங்களா, அதெல்லாம் நம்ம சினிமால மட்டும் தான் பார்க்குற மாரி இருக்கு. நிஜ வாழ்க்கையில அதெல்லாம் பார்க்க முடியறதில்ல. பட் இருந்தாலும் எனக்கும் எங்க கணவருக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் பெருசா கிடையாதுங்க. அவரு பாட்டுன்னு ஒரு வேலைய பார்ப்பாரு, நான் பாட்டுன்னு என் வேலைய பார்ப்பேன். அப்படின்ற மாரி இந்த வருடம் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ வந்து ரிஷபராசி பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், படிக்கிற பிள்ளைகளா இருக்காங்க அப்படின்னா, அவங்க யூஜி முடிச்சுட்டாங்க. இப்ப பிஜி படிக்கிறதுக்கான பிராப்தம் நெறைய பேருக்கு உண்டு. வெளிநாட்ல போய் பிஜி படிக்கிறதுக்கான பிராப்தம். இல்ல உள்நாட்டிலேயே நெறைய நல்ல காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து பிஜி சீட் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டேங்க. 3 வருஷமா நீட் பிஜி எழுதிட்டு இருக்கேன். கிடைக்கவே இல்ல. இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்லாம் அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். அதே மாரி திருமணம் ஆனவங்களுக்கு மாமனாரினோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். மூத்த சகோதர, சகோதரிகளோட சப்போர்ட் கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில்ல ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆன் தி ஹோல் ரிஷபத்துக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. அவ்ளோ உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை உயரும் அப்படின்னு அர்த்தம். புரியலம்மா எங்களுக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லிஃப்ட்மென்ட் ஆகுங்க. அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. சரிம்மா எங்க வீட்ல ஏகப்பட்ட வசதி இருக்கு. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா என்ன ஆகும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ, அதே ஸ்டேஜ்ல இருப்பீங்க. பெருசா டெவலப் ஆவறதுக்கான வழியும் இல்ல, வாய்ப்பும் இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, தொழில் ஸ்தானத்துல சனி பகவான்
ரூ. 10 தொழில்ல உனக்கு லாபத்த குடுக்கறதுக்கு முன்னாடி 10 முறை யோசிப்பான். குடுக்கலாமா? வேணாமா? குடுக்கலாமா? வேணாமா? வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட் வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட் அந்த மைண்ட் செட் சனி பகவானுக்கு. எப்படி நம்ம மனுஷாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜி இருக்கும். அந்த மாரி பிளானட்ஸ்க்கும் ஒரு சைக்காலஜி இருக்கு. ராகு அதெல்லாம் பெருசா யோசிக்க மாட்டா. குடுக்கணுமா? அப்படியே வாரி இறைச்சிட்டு போயிடுவா. புரியுதுங்களா? ஆனா சனி அப்படி கிடையாது. குடுக்கணுமா? எண்ணி, 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 எண்ணி ஒரே சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, பலமுறை எண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் சனி பகவான். பலமுறை எண்ணி குடுக்கலாமா? வேணாமா? இவனுக்கு உண்மையாவே அதுக்கான இந்த காச வாங்குறதுக்கான தகுதியும், திறமையும் இருக்கா? அப்பதான் குடுப்பேன் அப்படின்றது தான். அவனோட குணாதிசயம். அப்ப என்ன பண்ணணும் நம்ம? ரொம்ப சிம்பிள். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா தொழில் முன்னேறும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இல்லம்மா எங்களால ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு வழியே இல்ல. நாங்க எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க் தானே பண்ணுவோம். ஏன்னா நாங்க மிதுனமாச்சே. மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஒர்க். நாங்க வந்து ரொம்ப எஃபோர்ட் போடுறது அப்படின்றது கம்மியாவும், அதாவது ரொம்ப எஃபோர்ட் போட்டு நெறைய கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த அடையறது அப்படின்றது எங்களுக்கு தேவையில்ல. எப்பயுமே ரொம்ப ஸ்மார்ட்டா நாங்க அந்த விஷயத்த அடையணும். அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா அப்படி இருக்க பெர்சனாலிட்டீஸ் இந்த காலகட்டம் வேர்வை சிந்தணும். ஓகேங்களா? வேர்வை சிந்தறதுக்கு எங்க தொழில் அப்படி இல்லையேம்மா, நாங்க சிஸ்டம்ல இருக்கோம் அப்படின்னாலும், மனசு அந்த மூளை பயங்கரமா உழைக்கணும். அப்பதான் லாபத்த குடுப்பா சனி பகவான். நல்ல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை அவன் மேல விழுது. குரு மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றாரு. அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல விழுறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இல்லாம கொஞ்சம் லீனியன்ட்டா இருப்பார். எப்படி இருந்தாலும் உழைக்கணும். உழைச்சா முன்னேற்றம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ராகு 9ஆம் பாவத்துல இருக்காரு இல்லைங்களா? அப்ப நெறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் 12ஆம் மாசம் வரைக்குமே வெளிநாடு போறதுக்கான ஒரு பிராப்தம். வெளிநாடு போய் இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாள்றதுக்கான பிராப்தம். ராகு அப்படின்னாலே அந்நிய நாட்டு கிரகங்க. ராகு, கேது இவங்கலாம் பாம்பு கிரகம், சாயா கிரகம், சர்ப்ப கிரகம் இது எல்லாத்தையும் மீறி அந்நிய நாட்டு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நெறைய பேருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ் போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. அரபிக் கண்ட்ரீஸ் போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. புரியுதுங்களா? அதே மாரி வெளிநாட்டுல போய் நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்கான பிராப்தம். வெளிநாடு படிக்க போயிட்டு ஈவ்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேற ரிலிஜியஸ் பெர்சன்ஸோட ஒரு கன்சர்ன்ல நம்ம வேலை செய்யறதுக்கான பிராப்தம். இத்தன பிராப்தம் இருக்கு. ஆனா 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் 6ஆம் மாசம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, குருனோட பார்வை ராகு மேல இருக்கும். குரு சண்டால யோகம் இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை ராகு மேல இல்ல. அப்ப உங்களுக்கும், உங்க அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு நீங்க வெளிநாடு போறதுக்கு. ஆனா உங்களுக்கும், உங்க அப்பாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு ஒரு காரணமா இருக்கும். இதுக்கு காரணம் ஒரு லேடியா இருக்கும். அப்பாக்கு ஹெல்த் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு. அது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆவறதுக்கான வாய்ப்பு. ஒரு குரோனிக் இல்னஸ்னால அப்பா வந்து படுக்கிறதுக்கான வாய்ப்பு. இதெல்லாம் இருக்கு. இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாரி தம்பி, தங்கச்சிக்கும் உங்களுக்குமான இடைவெளி அப்படின்றது அதே மாரி தான் இருக்கும். கேப் அப்படின்றது இருக்கும். அந்யோன்யம் அப்படின்றது கம்மியா இருக்கும். தம்பி, தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடல் சார்ந்த இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. தம்பி, தங்கச்சி வெளிநாடு காசு செலவு பண்ணி அனுப்புறதுக்கான பிராப்தம் உண்டு. அவங்க அங்கேருந்து காசு செலவு பண்ணி, அதாவது சம்பாதிச்சு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க அனுப்புறதுக்கான பிராப்தமும் உண்டு. இத்தன விஷயமும் நடக்கும். நீங்க வந்து மிதுனமா இருந்தா அப்டின்லாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 6ஆம் மாசம் வரைக்கும் சேர்க்கையில கவனம் அப்டின்றது தேவதாங்க. இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்டின்றது ஏற்படும். அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து குரு பகவான் கடகத்துல போறது 2ஆம் பாவத்துல உச்சம் பெற்று அமர்றார். அப்ப குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், திடீர் தனப்பிராப்தி. குடும்பத்துல இவ்வளோ நாள் வரைக்கும் பிரச்சனை தாங்க இருந்துச்சு. ஃபேமிலில வந்து பாருங்க, ஒரு நாளைக்கு 2 பிரச்சனை, ஒரு நாளைக்கு 3 பிரச்சனை. குடும்பத்துல ஒரு நாளும் நிம்மதி இல்ல. அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா கூட 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்றது இருக்குங்க. கையில காசு நடமாட்டம் அப்படின்றது நெறைய இருக்கும். பெருசா கவலைப்பட வேணாம். ஆனா யாருக்கும் பெரிய லெவல்ல வாக்கு அப்படின்றது குடுத்துறாதீங்க. இந்த வேலைய இப்பத்துக்குள்ள முடிச்சு குடுத்துடுறேங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அந்த வேலைய அந்த காலகட்டத்துக்குள்ள முடிச்சு குடுக்க முடியாத சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கு குடுத்து அத காப்பாத்த முடியாத சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். யாருக்காகவும் டாக்குமெண்ட் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஷூரிட்டி கையெழுத்து போடாதீங்க. படிச்சு பார்க்காம எதுலயும் கையெழுத்து போடாதீங்க. எல்லாரையும் முழுசா நம்புறது அப்படின்றது வேண்டாம். பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க. கடன் குடுக்கவும் குடுக்காதீங்க. ஆல்ரெடி கடன் இருக்கு அப்படின்னா, அந்த கடன் நீங்க அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இவ்ளோ நாள் வரைக்கும் வந்து பாருங்க, எங்களுக்கு ஒரு ஹிட்டன் சீக்ரஸீஸ் இருக்கு. ஹிட்டன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு.
அது என்ன ட்ராக் பண்ணிட்டே இருக்கு. அதனால எனக்கு கடுமையான மன உளைச்சல் இருக்கு அப்படின்னா, அது இந்த காலகட்டம் அந்த மன உளைச்சல் அப்படின்றது காணாம போயிடும். மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா கைக்கு வந்து சேரும். என்னம்மா எங்க மிதுனம்மா நாங்க எங்களுக்கு போய் ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரஸீஸ் அப்படின்னு சொல்றீங்களே, எல்லா ராசிக்கும் இருக்கப்பட்டவங்களுக்கு அந்த வார்த்தைகள், இல்லாதப்பட்டவங்க அத கவலைப்பட வேண்டாம். அதே மாரி தான் மிதுனம். உங்களுக்கு அந்த மாரி இருக்கு அப்படின்னா இந்த வரிகள் உங்களுக்கு உங்களுக்கு அந்த மாரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இல்ல, சீக்ரஸீஸ் இல்ல அப்படின்னா பெருசா அத பத்தி கவலைப்பட வேண்டாம். புரியுதுங்களா? தொழில் செய்ற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும், நம்மள முன்ன போட்டு பின்னாடி பேசி சிரிக்கிறது, நம்மள ட்ராப் பண்றது, நம்ம கூட உறவாடி கெடுத்த பல ஆள்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணாம போவாங்க. தொழில் செய்ய வேண்டிய இடத்துல இருந்த பிரச்சனைகளும், குளறுபடிகளும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் எனக்கு நல்ல வேலையே கிடைக்கலம்மா. இந்த காலகட்டம் நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கும். கவலைப்பட வேணாம். ஆனா வேலை கிடைச்சாலும் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது இந்த வருஷம் ஃபுல்லும் மிதுனம் வந்து மனசுல எண்ணத்த ஒரு தாரக மந்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா, கடின உழைப்பு. இதுதான் என்னோட தாரக மந்திரம் அப்படின்ற மாரி வச்சுட்டு நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, மிதுனத்துக்கு முன்னேற்றமும், மேன்மையும் உறுதி. எந்த டவுட்டும் இல்ல. சரிங்களா? பெருசா வாக்கு குடுக்கக்கூடாது. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா எங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க வந்து பாருங்க மிதுன ராசியில பொறந்திருக்கீங்க. அப்ப பெருமாளோட 10 அவதாரத்துல எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம். ஆனா, நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு? அப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திய வழிபாடு பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு தான் வந்து பாருங்க, "ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல்" அப்படிம்பாங்க. மிதுனம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது எதையாவது ஒண்ணு பேசி மாட்டிப்பீங்க. அந்த பேசி மாட்டிக்காம இருக்கறதுக்கு நம்ம ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திய வழிபாடு பண்ணோம். அதுக்கும் மேல உங்களோட ராசியாதிபன் புதனுக்கு கடவுள் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. பெருமாள் தான். அப்ப நம்ம பெருமாள வழிபாடு பண்றோம், ராமன வழிபாடு பண்றோம் அப்படின்னும்போது சட்டுன்னு நற்பலன்கள் அப்படின்றது கிடைச்சிடும். மேன்மை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? அப்படின்னா, விஷயம் கடந்த சில வருடங்களாவே கடகம் வந்து வெறும் கஷ்டத்த தான் பட்டாங்க. நெறைய கடகராசி அன்பர்கள் வீடு இழந்தாங்க, குடும்பத்த இழந்தாங்க, சொத்து பத்து இழந்தாங்க. இருந்த வேலைய விட்டு ஒரே நாள்ல தூக்கி எறியப்பட்டாங்க. இருந்த வேலையில ஒரு பழிக்கும், பாவத்துக்கும் ஆளானாங்க. "இவ்ளோ பிரச்சனையாச்சே வீட்லயாவது நிம்மதியா இருக்குமா?" அப்படின்னா, வீட்லயும் நிம்மதி இல்ல. நெறைய பேர் டிவோர்ஸ் நோக்கி போனாங்க. நெறைய பேர் டிவோர்ஸே வாங்கிட்டாங்க. அதுக்கும் மேல குழந்தைங்களாலயும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி சமுதாயத்துல அசிங்கமும், அவமானம் பட்டாங்க. தேர்ல இருந்த நெறைய கடகம் தெருவுக்கு வந்துருச்சு அப்படின்லாம். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் கவலையே படாதீங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யார் உங்களுக்கு நெறைய நல்லது செய்ய போறாரு அப்படின்னா சனி பகவான் தான். கடந்த சில வருடங்களா அஷ்டமத்து சனியா இருந்து உங்ககிட்ட இருந்து மொத்தத்தையும் புடுங்குனவரு, இப்ப மொத்தத்தையும் திருப்பி குடுப்பாரு. என்னம்மா குடுப்பாரு? என்னென்னலாம் உங்ககிட்ட இருந்து புடுங்குனாரோ அத்தனையும் குடுப்பாரும்மா. பெருசா கவல வேண்டாம். சரி. அப்ப சனி வந்து பாக்கிய சனியா இருக்காரு. ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு, ஃபார்ச்சூனு, அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இது அத்தனையும் சனி பகவான் குடுக்க போறாரு. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கிறதுக்கான பிராப்தம், நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம், எந்த வேலைய விட்டு தூக்கி எறியப்பட்டீங்களோ, அதே இடத்துல வேலை செய்யறதுக்கான பிராப்தம், அத விட ஒரு சூப்பரான ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம். இப்படி நெறைய விஷயம் நல்லது நடக்க போதும்மா. கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல ராகு பகவான் 8ல இருக்காரு அப்படின்போது, ராகு திடீர் தன பிராப்தி, திடீர் மாற்றம் அப்படின்றத ஏற்படுத்துவார். அதுல டவுட் இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. அப்ப நல்லது மட்டுமே யோசிக்கலாம். பெருசா கெட்டது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை ராகு மேல இல்லம்மா. அப்ப ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, நீங்க போய் அத பார்க்கணுமா. சொத்து வந்து எங்க எங்க சித்தப்பா பார்த்துட்டு இருக்காரு, எங்க பெரியப்பா பார்த்துட்டு இருக்காரு. இல்ல யாரும் பக்கத்துலங்க அதெல்லாம் யாருங்க எடுக்க போறா? அப்படின்னு நம்ம உதவாத சொத்தா ஒண்ணு நெனச்சா கூட, பக்கத்துல இருக்கவங்க அத புடுங்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிலம் இருக்குன்னா, பக்கத்து நிலத்துக்காரன் அப்படியே கொஞ்சம் வரப்ப எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இது என்னது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. மறைமுக உறவு முறைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, "என்னம்மா எங்களுக்கு அதெல்லாம் இல்லம்மா." இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தைகள்மா. மறைமுக உறவு முறைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அது வெளிய தெரியாம எப்படி வந்து மெயின்டெயின் பண்ண முடியுமோ அப்படி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிரச்சனை வருது அப்படின்னா, அது வெளிய தெரியறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. ஆக இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. குடும்பத்தோட இணைஞ்சு இருந்தாலும், குடும்பத்தோட பெருசா ஒன்றி உறவாடாத மாதிரி தாமரை இலையில தண்ணி மாரி தான் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. இருக்கட்டும். அவங்கவங்களுக்கு அவங்கவங்களோட ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கட்டும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கும் நல்லது. ரொம்ப ஒட்டி உறவாடினாலும் அது பிரச்சனை தான். ஆக குடும்பத்தில இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒருத்தவங்க தனித்தனியா இருக்க மாதிரி, யாரும் ரொம்ப அந்யோன்யமா இல்லாத மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுவும் நல்லது தான். அதே மாரி வெளிநாட்டு கரன்சீஸ கையாளக்கூடிய பிராப்தம். நீங்க கடக கடக ராசியா இருக்கீங்க அப்படின்னா,
உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க. பிள்ளைங்க போலாம், இல்ல கணவர் போலாம், இல்ல நீங்களே போலாம். போயிட்டு அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்றது இருக்கு. பெருசா யார்கிட்டயும் நம்ம நல்லா பேச மாட்டோம். யார் கூடயும் ரொம்ப கச்ச கச்சன்னு பேசுறது அப்படின்றதுல நமக்கு புடிக்காது. யூசுவலா கடகமே எல்லார் கூடயும் ஒட்டி உறவாடுவாங்க. இந்த காலகட்டத்தில பெருசா எனக்கு தனியா இருந்தா நல்லா இருக்கு அப்படின்ற மாரி தோணும். அதுவும் நல்லது தான். புரியுதுங்களா? கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அதே மாதிரி பாருங்க, அ 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்க சுயஸ்தானத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றார். அப்ப சுயஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்றாரு அப்படின்னும்போது, உங்கள நீங்களே பதப்படுத்திக் கொள்வதற்கு, உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, இவ்ளோ நாள் வரைக்கும் எனக்கு இந்த மாரி பிரச்சனை இருந்துச்சுப்பா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்? நான் யோசிச்சேம்மா. என்னுடைய நல்ல குணம் தான் காரணம். நான் எல்லார் மேலயும் ரொம்ப கரிசனமா இருக்கிறது தான் காரணம். ரொம்ப அன்பா, ரொம்ப பாசமா இருக்கிறது தான் காரணம். ஆக இந்த காலகட்டம் நான் முடிவு பண்ணேன். நான் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம் தங்கமே இருந்தாலும் காப்பர் கலந்தா தானே தங்கம் வந்து நெகை செய்ய வந்து பயன்படுது. அந்த மாரி நமக்குள்ளேயும் சில குணாதிசயங்கள் தேவை அப்படின்றத நான் வந்து யோசிச்சேன். நான் என்ன மாத்திக்கினேன். என்னை நான் பக்குவப்படுத்திக் கொண்டேன் அப்படின்ற காலகட்டம். ஆனா, ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும். தேவையில்லாத சேர்க்க அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டுமா? கூடா நட்பு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக கூடா நட்பு அப்படின்றது கேடு விளைவிக்கும். அதுல கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நட்பு வருது. அது கூடிய நட்பா, கூடாத நட்பான்னு எப்படிம்மா தெரியும்? அப்படின்னா, பழகுங்க. பிரச்சனை இல்ல. பெருசா உங்களோட ரகசியங்கள மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க. சொன்னீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நட்பா பழகி, பின்னாடி அவங்களே நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, முதுகுல குத்துறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, நெறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுசும் இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, தாராளமா போடலாம். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிட்டு நீங்க செய்யுங்க. ஒரு இடத்துல ஒரு தொழில விட்டு இன்னொரு தொழிலுக்கு போறீங்க அப்படின்னா, அந்த தொழில்ல இருக்க நல்லது முதல்ல தெரிஞ்சுக்கிறத விட, அந்த தொழில்ல என்னென்ன லாஸ், என்னென்ன நெகட்டிவ் அதையும் தெரிஞ்சுட்டு, அந்த தொழிலுக்கு நீங்க போலாம். இருக்கிற வேலைய விட்டுட்டு அந்த வேலைய போயிடக்கூடாது. இருக்கிற வேலையில இருந்துட்டே, அந்த வேலைய நம்ம போலாமா? வேணாமா? அங்க எப்படி இருக்கு சூழ்நிலை? எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு போங்க. இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி குரு பகவானோட உச்ச பார்வை 5ஆம் பாவத்துல விழறதுனால, பூர்வீகத்துல சொத்து, பத்து, வீடு, வாசல் ஏதாவது இருக்கு அப்டின்னா, உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கான வழியும் இருக்கு, வாய்ப்பும் இருக்கு அப்டின்னு சொல்லலாம். அதே மாரி குழந்தைங்க ரீதியா இவ்ளோ நாள் நான் வந்து கஷ்டத்த தாங்க அனுபவிச்சேன். பிள்ளைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தேன். பிள்ளைங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணி திருத்தலான்னு பார்த்தேன். இதுவரைக்கும் எந்த வழியும் எனக்கு கிடைக்கல திருத்துறதுக்கு. அப்டின்னாலும், இந்த காலகட்டம் பிள்ளைங்களா நீங்க 10 வார்த்த சொல்றீங்க அப்டின்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் 4 வார்த்தையாவது கேட்பாங்க. பகுதியாவது பிள்ளைங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ்ஸுங்க. அதே மாதிரி நெறைய கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரு அப்படின்னு கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. 10 வருஷமா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேங்க. குழந்தையே இல்லைங்க. இப்ப ஏதோ ஒரு நவீன சிகிச்சை மூலியமா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு. இல்லல்ல நவீன சிகிச்சைலாம் பண்ணி, பண்ணி சலிச்சு போயிட்டேங்க. இப்ப சும்மா இருக்கேன். சிலருக்கு வந்து பாருங்க 2 முறை ஐவிஎஃப் பண்ணியிருப்பாங்க. 3 முறை ஐவிஎஃப் பண்ணியிருப்பாங்க. அப்ப கரு கூடியிருக்காது. சும்மா இருப்பாங்க. எதையுமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. கரு கூடிடும். அந்த மாரி கூடுறதுக்கான ஒரு அமைப்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நெறைய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நல்ல குணவதியான ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமண பிராப்தம் அப்படின்றது கைகூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏம்மா எங்களுக்கு அஷ்டமத்து சனியும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பிரிஞ்சுட்டோம். டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இளைய களத்திரம் அப்படிம்பாங்க. 2வது மேரேஜ் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டுங்க. நெறைய இளம் வயசு கடகராசி லவ்ல போலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. வெளிநாடு போய் படிக்கிறதுக்காக, ஆ யுஜி இங்க முடிச்சுட்டு பிஜி வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த ஊர்லயே பிஜி சீட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்பானோட ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம். அப்பா இவ்ளோ நாள் சப்போர்ட் இல்ல அப்டின்னாலும், இந்த காலகட்டம் பெரிய சப்போர்ட்டா இருப்பாரு. இத்துணை நல்ல விஷயங்கள் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வழியும், வாய்ப்பும் நெறைய இருக்குங்க. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்டின்னா ரொம்ப நல்லது. சரிம்மா, இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. நாங்க பரிகாரம் அப்படின்னு ஏதாவது செய்யலாமா? அப்படின்னா கண்டிப்பா செய்யணும். காரணம் என்ன அப்படின்னா, நடக்கக்கூடிய நல்லது இன்னும் நல்லதா நடக்கிறதுக்கு, அதே மாரி மனரீதியான குழப்பங்கள்ல இருந்து நீங்க வெளிய வரதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னா, பௌர்ணமி தோறும் பக்கத்துல இருக்க அம்பிகை கோயிலுக்கு போயிட்டு, அம்பிகைக்கு நல்ல அழகான சிவப்பு தாழம்பூ குங்குமம் வாங்கிட்டு போய் குடுங்க. அது மட்டும் போதும். குடுத்துட்டு முடியும் அப்படின்னா, அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணுங்க. என்ன உங்களால கொண்டு போய் குடுக்க முடியுமோ குடுங்க. மறக்காம தாழம்பூ குங்குமம் குடுங்க. அந்த தாழம்பூ குங்குமம் எப்படி மணக்குதோ, அந்த மாரி உங்க வாழ்க்கையும் மணக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கோ அப்படின்னா, விஷயம் ரொம்ப சந்தோஷம் அடையக்கூடிய ராசி அப்படின்னா சிம்ம ராசி. காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நீங்க அஷ்டமத்து சனியில இருக்கீங்க. அஷ்டமத்து சனி ஆரம்பிச்ச அதாவது அவன் அஷ்டமத்து சனியா வந்து உட்கார்ந்ததுலேருந்து இப்பத்துக்குள்ள நெறைய சிம்மத்த பயங்கரமா வறுத்து எடுத்துட்டா.
நிறைய சிம்மத்தை வறுத்து எடுத்துட்டான். நிறைய பேர் வந்து பாருங்க அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்ல பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள என்ன பண்றதுன்னு தெரியாம சிக்கி தவிக்கிறீங்க. வேலை செய்ற இடத்துலயும் குழப்பம், வேலை செய்ற இடத்துலயும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை. வேலை செய்ற இடத்துல இருக்க பிரச்சனைய கொண்டு வந்து வீட்ல வந்து கொட்டுறது. வீட்ல மனைவிய திட்டுறது, குழந்தைகள திட்டுறது. அதே மாரி எதிர் வீட்டுக்காரன் சாதாரணமா 2 வார்த்தை சொன்னா, நம்மளுக்கு இருக்க டென்ஷன்ல அவன்கிட்ட சண்டை போடுறது. இல்ல நம்ம சாதாரணமா 2 வார்த்தை சொன்னா, அவன் சண்டைக்கு வர்றது. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், எலும்பு வலி, அடிபட்டது. இப்படி ஏகப்பட்ட விஷயம். கடன் குடுத்தவன் திருப்பி தரவே இல்ல. ரொம்ப நம்பி அவன கடன் குடுத்தேன்யா. எனக்கு ரொம்ப நல்ல நண்பன். ஒரு காலத்துல நான் வந்து பாருங்க, இந்த அளவுக்கு நான் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த பெர்சனாலிட்டி. அவன நம்பி நான் கடன் குடுத்தேன். அவன் திருப்பி குடுக்கவே இல்ல. அதனால நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கேன். இப்படி நெறைய விஷயங்கள் சிம்மத்துக்கு சனி அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சதுலேருந்து இதுக்குள்ளேயே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன மாரி பெருத்த ரிலீஃப். காரணம் என்ன? 6ஆம் மாசம் வரைக்கும் இது கொஞ்சம் தொடர்ந்தாலும், 6ஆம் மாசம் குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. ஆக சனி பயங்கரமா உங்கள கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோடு தெரிஞ்சிருந்தவன் கம்முனு அமைதியாயி உட்காரக்கூடிய காலகட்டம். சனியினால நமக்கு எந்த தொல்லையும் கிடையாது. சனிய நினைச்சு நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்மள கெடுக்கிறவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னா, நம்மள கெடுக்கிறவனுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் கீழ இருக்கான். அவன் கைய கால கட்டி போட்டுட்டு இருந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. அட போயா! கெடுக்காமயாவது அவன் இருக்கிறான். நீ நிம்மதி வா! பெருத்த ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி காலகட்டம். இது ஒரு பெரிய, 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 பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கணவன், மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மனைவியினால திடீர் தன பிராப்தி அப்படின்றது இருந்துச்சு. 6ஆம் மாசம் வரைக்கும் அது தொடரும். எங்க மனைவி வேலையே செய்யல அப்படின்னாலும், மனைவி இப்ப இந்த காலகட்டம் வேலைக்கு போலாம், சம்பாதிக்கலாம். அவங்களால ஒரு வருமானம், அவங்களால ஒரு எக்கனாமிக்கலி ஒரு சப்போர்ட் அப்படின்றது ஒவ்வொரு கணவருக்கும் கிடைக்கும். ஆப்வியஸ்லி நீங்க சிம்மராசி பெண்களா இருந்தா கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், ப்ரமோஷன் கிடைக்கலாம். கணவர் வெளிநாட்டுக்கு போலாம். அதுவும் கல்ஃப் கண்ட்ரீஸ் மாரி கண்ட்ரீஸ்க்கு போலாம். அங்க போய் சம்பாதிக்கலாம். இந்த ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் அப்படின்றது இருக்கு. இல்லைங்களா? இது 6ஆம் மாசம் வரைக்குமே தொடரும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்க கணவரோட இப்ப நீங்க சிம்மராசி பெண்களா இருக்கீங்கன்னா, உங்க கணவரோட அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆளுமை ஜாஸ்தி இருக்கும். அதிகார தோரணை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமாகும். சிம்மராசி ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்க மனைவி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, "நான் தான் எல்லாம். என் கீழ தான் நீ இருக்கணும். நான் இல்லன்னா நீ ஒண்ணுமே இல்ல. நீ சம்பாதிக்கிறதுக்கே லாக்கி இல்ல. நான் தான் இந்த குடும்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, கட்டி கரை ஏத்துறேன்." அப்படின்ற மாரி அவங்களோட ஆட்டிட்யூடு, அவங்களோட பிஹேவியரு, அவங்களோட அடமென்ட்டான ஒரு பேச்சு எல்லாமே கொஞ்சம் தூக்கலா இருக்குங்க. இது மனைவி மட்டும் இல்ல. நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா, உங்க பார்ட்னரும் இதே மாரி தான் பிஹேவ் பண்ணுவாரு. பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம். அது 12ஆம் மாசம் வரைக்கும் அப்படி இருக்கும். ஏன்னா குருனோட பார்வை ராகு மேல இல்ல. குரு சண்டால யோகம் இல்ல. அப்ப ராகு தன்னிச்சையா தனித்து செயல்படுவான். அப்ப ராகுனோட டாமினேஷன் அப்படின்றது அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்களால காசு, பணம், வசதி எல்லாம் வருது அப்படின்னாலும், அவங்களோட ஆட்டம் நம்மளால தாங்க முடியாது. அப்ப என்னதான் பண்றது? அமைதியா இருந்துற வேண்டியதுதான். "நீ ஆடு. எவ்ளோ ஆடுறியோ ஆடு. நான் பார்த்துன்னு இருக்கேன். நீ ஆடுறத நான் வந்து தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னா, நீ நிக்க போறதில்ல. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. அப்ப ஆடு. எவ்ளோ உன்னால ஆட முடியுமோ ஆடி கால் வலிச்சு உட்காரு." அப்படின்ற மைண்ட் ஸ்டேட்ல தான் நம்ம இருக்கணும். இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் விட்டு குடுத்து போயிடுங்க. ரொம்ப சிம்பிள். கண்டுக்காம கம்முன்னு இருக்கீங்க அப்படின்னா நல்லது அப்படின்லாம். உன்னால எவ்ளோ ஓட முடியுமோ ஓடு. என்னைக்கா இருந்தாலும் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். இதுதானே நிரந்தரம். அப்ப நீ வந்து என்ன விட்டுட்டு நான் தான் பிரச்சனை அப்படின்ற மாரி உனக்கு அதிகப்படியான திறமை அப்படின்ற மாரி நீ ஆட்டம் காமிக்கிறியா, என்ன கேவலப்படுத்துறியா படுத்து. ஒரு ஸ்டேஜ் வரும். என்னோட அருமை உனக்கு புரியும் அப்படின்னு அமைதியா இருங்க. சுயஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால, பொதுவா சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்துல தலைமைத்துவம் வாங்கணும். அதாவது தலைமைத்துவத்துல இருக்கணும். ஒரு பொறுப்பு அப்படின்றது தலைமைத்துவமான ஒரு பொறுப்பு தான் நம்ம வாங்கணும். தனிச்சு இருக்க எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட பெர்சனாலிட்டீஸ் தான். ஆனா இந்த காலகட்டம் எனக்கு தனிமை தான் இனிமையா இருக்கு. எனக்கு கடவுள கும்பிடணும்னு தோணுது. ஜீவசமாதி போணும்னு தோணுது. இறை ஆற்றல உணரணும்னு தோணுது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் தியானம் பண்ணணும்னு தோணுது. என்னை நானே அறியணும் அப்படின்னு தோணுது. என்னை நானே தனக்கு தானே உணர்தல். இந்த மாரி எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கும். நல்லதா? ரொம்ப நல்லது. தாராளமா செய்யுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, விரய குருவா உச்சம் பெற்று உட்கார்றார். விரய குரு என்ன பண்ணுவாரு? சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு சுப விரயம் அப்படின்றது குடுப்பார். சுப விரயம்னா நெறைய பேர் வந்து பாருங்க, அவங்களோட லைஃப் பார்ட்னர் செலவு பண்ணி வெளிநாடு அனுப்புறதுக்கான ஒரு பிராப்தம். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, பிள்ளைங்கள படிக்கிறதுக்கு வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம். பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வரன் கூடி வரலாம். அந்த நம்ம நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணோம் இல்லைங்களா? அந்த ஒரு அமைப்பு வர்றதுக்கான பிராப்தம். சொந்தமா ஒரு வீடு வாங்குறதுக்கான பிராப்தம். கார் வாங்குறதுக்கான பிராப்தம். இப்படி ஏதோ ஒரு விதத்துல விரையும். செலவு ஆனா சுப விரயமா அமையும். இது ஒரு பெரிய பிளஸ். ஓகேங்களா? அதுக்கும் மேல உச்ச குருனோட பார்வை 4ஆம் பாவத்த பார்க்குறாரு. அம்மாக்கும் உங்களுக்குமா இருந்த ஒரு மனப்போட்டி, மனமுட்டம் அப்படின்றது மாறும்.
மனசஞ்சலம். எங்க அம்மாவ நான் ரொம்ப திட்டிட்டேங்க. அம்மா என் கூட ஓட்டுறதில்ல. இல்ல நான் என்னவோ நல்ல பையன் தாங்க. எங்க அம்மா என் தங்கச்சிக்கு தான் முழு சப்போர்ட். எங்க அக்காங்களுக்கு தான் முழு சப்போர்ட். அதனாலமா எங்க அம்மா வந்து பெருசா என் கூட ஓட்டுறதே இல்ல. எனக்குன்னு அவங்க மேல அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட கரிசனமே கிடையாது. அப்படிப்பட்டவங்களும் இந்த காலகட்டத்தில என் பையனுக்கு நான் எதா செய்யணும். என்னுடைய இந்த பொண்ணுக்கு நான் எதா செய்யணும். அப்படின்றது யோசிப்பாங்க. அதே மாதிரி அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, அதில ஒரு பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது வரும். இது ஒரு பெரிய ப்ளஸ். ஏதோ ஒரு விதத்தில உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ். பெரிய லெவல்ல கடன் குடுக்காதீங்க. கடன் வாங்கவும் வாங்காதீங்க. ஆல்ரெடி கடன் வாங்கிட்டீங்க. அத நிவர்த்தி பண்றதுக்கான காலகட்டம். ஆரோக்கியத்தில கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹிட்டன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குங்க. ஹிட்டன் சீக்ரஸீஸ் இருக்கு. என்ன வறுத்து எடுக்கிறதே என்னுடைய ஒரு மறைமுக உறவுமுறை தான். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க அத பத்தி யோசிக்க வேண்டாம். அப்படிப்பட்டவங்களும் இப்ப அந்த ஹிட்டன் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது உங்கள வறுத்து எடுத்துச்சு, டார்ச்சர் பண்ணுச்சு, இரிட்டேட் பண்ணுச்சு, அதுவா உங்கள விட்டு விலகக்கூடிய காலம். புரியுதுங்களா? பூர்வீகத்தில சொத்து கோர்ட்ல இருக்கு. அந்த சொத்து நம்ம கைக்கு வரக்கூடிய காலம் அப்படின்னு ஆக சிம்மம் இந்த வருஷம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சனியினால எந்த கெடுபலன்களும் இல்ல. இது ஒரு பெரிய, 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 பெரிய பிளஸ். நல்லா இருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி. என்ன இருந்தாலும் நீங்க பரிகாரம்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்களேம்மா, அந்த மாரி எங்களுக்கு என்னம்மா பரிகாரம் அப்டின்னா, அஷ்டமத்து சனியினோட பிடியில தான் இருக்கீங்க. அஷ்டமத்து சனி கெடுக்காம கம்முனு இருக்கா. அப்ப சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை நம்ம குடுக்கணும். இன்னும் 2 வருஷத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது 2028 சனி பெயர்ச்சி வரைக்குமே நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? அப்டின்னா, அறந்தாங்கி பக்கத்துல எட்டிய தள்ளி இருக்கு. அங்க இருக்க அகஸ்தீஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். அப்படி இல்ல, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, புழுச்சலூர்ல அகஸ்தீஸ்வரர் இருக்காரு. இது சனி சாப விமோச்சனம் பெற்ற இடம். இங்க போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈசன வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகை வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சனிக்கு கருங்குவளை மலர் சாத்தி, எள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, நெறைய நல்லது நடக்கும்மா. கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப நெறைய நல்லது நடக்க போகுது. எப்படி அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. உங்கள கெடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவரே யாரு? சனி பகவான் தான். காரணம், சனி பகவான் கண்டக சனியா இருந்தார். இப்ப சனி பகவான் கண்டக சனியா ஆரம்பிச்சதுலேருந்து இப்பத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஆல்ரெடி டயபெட்டிக் இருந்துச்சுங்க. ஆல்ரெடி பிபி இருந்துச்சுங்க. அந்த டயபெட்டிக்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன். அந்த டயபெட்டிக் கொஞ்சம் அதிகமா வருது. ஹாஸ்பிட்டல் போனது, மருந்து மாத்திரை சாப்பிட்டது, அப்படியே ஒரு விதமான ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது வந்துச்சு. நான் என்னமோ சிவனேன்னு வண்டியில போனேங்க. நான் ஓரமா தான் போவேன். நான் கன்னி ஆப்வியஸ்லி நான் நல்ல டூ வீலர் ஓட்டுவேன், நல்ல கார் ஓட்டுவேன், எஃபிகசியான டிரைவரா இருப்பேன். டூ வீலர் எடுத்து நேரா போனேங்க. நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் வந்துச்சு. அந்த நாய் மேல தடுக்கி நான் கீழ விழுந்து கால் எலும்பு வந்து அடிபட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நேரா போனேன். நேரா வந்து ஒரு கார் வந்துச்சு. சட்டுன்னு என்ன வந்து இடிச்சு, அவன் இடிக்கல. லைட்டா இப்படி ஓரம் கட்டினா நான் கீழ விழுந்து எழுந்தேன். இந்த மாரி நெறைய கன்னிராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டாங்க. ஏதோ ஒரு விதத்துல லைட்டா ஒரு ஆக்சிடென்ட். கண்டக சனி அத தான் குடுப்பான். ஆக அது அப்படின்றதுச்சு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு கேப் அப்படின்றது வந்துருச்சு. லைட்டா ஒரு விரிசல் அப்படின்றது வந்துச்சு. லைட்டா புகைய ஆரம்பிச்சுருச்சு. இதெல்லாம் பெருசா டெவலப் ஆவறதுக்கு முன்னாடியே என்ன ஆச்சு? இப்ப சனி பிரீத்தி ஆவுறார். சனி அமைதி ஆவுறார். எப்படி அமைதி ஆவாரு? ரொம்ப சிம்பிள்ங்க. குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால, சனி இந்த இந்த பிரச்சனைகள் லைட்டா குடுத்தான். நெறைய கன்னிக்கு எந்த பிரச்சனையும் குடுக்கல. இனிமேல் பட்டு குடுக்கணும் அப்படின்றது அவனால முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, குருவினோட பார்வை இருக்கு. அப்ப இந்த வருஷம் ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா, குருவினோட பார்வை இருக்கு. சனிய நெனச்சு நம்ம கவலைப்படணுன்ற அவசியமே இல்ல. என்ன ஒருத்தன் கெடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கங்கணம் கட்டின்னு திரிஞ்சாங்க. அவன் இப்ப வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயி போயிட்டான். என்னோட ஹையர் அஃபிஷியல். அப்ப அவன பத்தி எனக்கு என்ன இருக்கு? கவலை இல்ல இல்லைங்களா? அந்த மாரி நம்ம ஹேப்பியா இருக்கக்கூடிய காலகட்டம். இது ஒரு பெரிய பிளஸ். ராகு 6ஆம் பாவத்துல இருக்காரு. அப்ப அ அசட்டுத்தனமான தைரியம், அதீத தைரியம் அப்படின்றது இருக்கும். நம்ம யாராவது வந்து ஒரு திட்டினாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப ஈகோ ஹர்ட் ஆகி பளீர்னு அவங்கள ஒண்ணு உடுவோம். அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா, 6ஆம் மாசத்துக்கு மேல அந்த அளவுக்கு அதிகமான ஒரு திமிரு, ரூட்னஸ் அதெல்லாம் கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. அதுக்கப்புறம் அது குரு சண்டால யோகம் இருக்கும்பாங்க. அதுக்கப்புறம் குரு சண்டால யோகம் அப்படின்றது கிடையாது. குருவினோட பார்வை ராகு மேல கிடையாது. அப்ப 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க, கடன் குடுக்காதீங்க. யாரையுமே பகச்சுக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம பளீர்னு ஒண்ணு விட்டா என்னங்க ஆகும்? நீங்க என்னமோ ஒரு ஆள விட்டுருப்பீங்க. அவன் போய் 4 ஆள கூட்டின்னு வந்து, "நீ என்னய்யா எங்க வீட்டு பையன் அடிக்குது?" அப்படின்னு அவங்க பளீர் 4 அறை நம்மள விடுவாங்க. நம்ம ஒரு அறை விட்டுட்டு 4 அறை வாங்கிக்கிற மாரி இருக்கு. என்னத்துக்கு? வேணாம். ஆரோக்கியத்துல கவனம். இதெல்லாம் வச்சுக்கணும். அதே மாதிரி நெறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு.
வெளிநாடு போய் அங்க வர்த்தகம் செய்யறதுக்கான பிராப்தம், வெளிநாட்டுக்கு போய் அங்க தொழில் தொடங்குறதுக்கான பிராப்தம், வெளிநாடு படிக்க போறதுக்கான பிராப்தம், வெளிநாடு டூர் போறதுக்கான பிராப்தம், வெளிநாட்டுல இருக்க கோயிலுக்கு போய் கோயில் வழிபாடு பண்றதுக்கான பிராப்தம். இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க. நம்மளுக்கு கடவுள் சார்ந்து நம்மளோட எண்ணங்கள் அப்படின்றது போகும். கோயில் கோயிலா சுத்துவோம், ஜீவசமாதி போவோம், எல்லாமே நல்லது. அது சார்ந்த செலவு. கோயிலுக்கு டொனேஷன் குடுக்கறது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கோயில்ல ஒரு பூஜை எடுத்து செய்யறது, கோயிலுக்கு பூ பழம் குடுக்கறது. இப்படி நமக்கு என்ன தெய்வம், இஷ்ட தெய்வமோ அவங்க சார்ந்து நம்ம செலவு, வழிபாடு அப்படின்றது பண்ணுவோம். அது நல்லது, செய்யுங்க. எந்த தப்பும் இல்ல. சரி. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, 6ஆம் மாசம் வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் இருப்பாரு. 10ல குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. கண்டிப்பா பதவி பறி போயிடுமா? அப்படி கிடையாதுங்க. 6ஆம் மாசம் வரைக்கும் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் அப்படின்றது இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் அது என்டையர்லி ரிலீவ் ஆயிடும். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் 11ஆம் பாவத்துக்கு போயிட்டார். லாபஸ்தானத்துல உச்சம் அப்படின்னும் போது, நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அந்த தொழில்ல ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த லாபத்துக்கு உறுதுணையா இருப்பாங்க. அந்த ஒரு செய்யக்கூடிய தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்றது யார் இருப்பாங்க அப்படின்னா, உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகள். ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, அவங்களே எனக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஆன்லைன் யுக்திகள்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. அது மூலியமா என் தொழில் டெவலப் ஆச்சு. அது மூலியமா லாபம் வந்துச்சு. இப்படின்ற ஒரு அமைப்பு. இது எல்லாமே பெரிய ப்ளஸ்ஸுங்க. சரி. அதுக்கப்புறம் குரு பகவானோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? உங்களோட தம்பி, தங்கச்சி ஸ்தானத்த பாக்குது. என்னுடைய அதீத முயற்சி அப்படின்றது இருக்கும். என்னுடைய விடாமுயற்சி, தீவிர முயற்சியினால நான் என்ன சுத்தி என்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, அத்தன பிரச்சனைகளையும் நான் சார்ட் அவுட் பண்ணிட்டேன். என் தம்பி, தங்கச்சி ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு எல்லார் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நல்ல உறவு முறை அப்படின்றத மெயின்டெயின் பண்றேன். எப்படி? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தா, கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் கொண்டு வந்து குடுக்குறேன். அங்க வந்து பாருங்க பிரசாதம் விக்கிறாங்கல்ல, லட்டு, இந்த மாரி ஸ்வீட்ஸ் எல்லாம் விக்கிறாங்க. இல்ல வந்து திருப்பதி போயிட்டு வந்தா 2 லட்டு வாங்கிட்டு வந்து குடுக்குறேன். இந்த மாரி எல்லார்கிட்டயும் ஆன்மீகம் சார்ந்த கோயிலுக்கு நான் போயிட்டு, ஆன்மீகம் சார்ந்த சில பொருட்கள், விபூதி, குங்குமம், கயிறு வாங்கிட்டு வந்து குடுக்கறது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து குடுக்கறது. இப்ப நெறைய பேர் காசிக்கு போனா அன்னபூர்ணி வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க இல்லையா? அந்த மாரி வாங்கிட்டு வந்து குடுத்து, அவங்களோட நல்ல உறவு அப்படின்றத வச்சுக்கிறேன். தம்பி, தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி குழந்தைங்க ரீதியா இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள்ல, சில விதமான பிரச்சனைகள் காணாம போயிடுச்சு. குழந்தை இல்லன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இந்த காலகட்டம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க. ஆ இப்ப நான் கன்னி ராசி பெண். நானே கன்சீவ் ஆயிட்டேன். அந்த மாரி ஒரு அமைப்பு. எனக்கு பூர்வீகத்துல சொத்து வந்து ப்ராப்ளமா இருந்துச்சுங்க. இந்த காலகட்டத்துல நான் மத்தியஸ்தர்கள வச்சு பஞ்சாயத்து பண்ணலான்னு யோசிக்கிறேன். பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். அவுட் சைட் த கோர்ட் செட்டில்மெண்ட் அப்டின்லாம். நெறைய கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணம் இதுவரைக்கும் கைகூடல அப்டின்னா, இந்த காலகட்டம் கைகூடும். கணவன் மனைவி கிட்ட ஏதோ ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்டின்றது வரைக்கும் நாங்க தொழில் ஆரம்பிக்கணுங்க. பெருசா இன்வெஸ்டர் கிடைக்கல அப்டின்னா, இந்த காலகட்டம் ஒரு இன்வெஸ்டர் அப்டின்றது கிடைப்பாங்க. ஆன் தி ஹோல் கன்னிக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்டின்னா நெறைய நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கான்ஷியஸா இருக்கீங்க அப்டின்னா மட்டும் போதுமானது. சரிம்மா, என்ன நல்லா இருந்தாலும் நீங்க ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லுவீங்களேம்மா, அந்த மாரி என்னம்மா பரிகாரம் பண்ணலாம்? அப்படின்னா, பொதுவா கன்னி நீங்க எப்பயுமே நரசிம்ம பெருமான கெட்டியமா புடிச்சுக்கோங்க. நாளையல் என்ற சொல்லை அறியாத நரசிம்மர் அப்படிம்பாங்க. அப்ப வீட்டு பக்கத்துல நரசிம்மர் கோயில் இருக்கு அப்படின்னா, ஞாயித்துக்கிழமை தோறும் நம்ம போயிட்டு நரசிம்மர வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இல்ல ஞாயித்துக்கிழமை தாம்மா எங்களுக்கு ஒரே நாள் ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா, மாசத்துல ஒரு ஞாயித்துக்கிழமையாவது நீங்க நரசிம்மர போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்க நரசிம்மர வழிபாடு பண்ண போகும்போது கொஞ்சம் துளசியும், சிவப்பு நிற மலர்களும் கொண்டு போய் குடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நெறைய நல்லது நடக்கும்மா. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? அப்படின்னா, வந்து பாருங்க சனி பகவானே ரோக சனியா இருக்காம்மா. அப்ப சனி பகவான் என்ன பண்ண போறாரு? கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு குடுக்க போறாரு. எங்கம்மா சனி பகவான் குடுத்தார்? இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலையேம்மா அப்படின்றவங்க சொல்றவங்களும் உண்டு. அதே மாரி எங்களுக்கு பல கோடி கடன் இருக்கு. நாங்களே தெருக்கோடியில நிக்கிறோம். நட் ரோட்ல நிக்கிறோம். நாங்க போய் எங்கேருந்து கடனெல்லாம் அடைப்போம்? இப்படி சலிச்சுக்கிறவங்களும் உண்டு. அப்ப இந்த சனி பகவான் எங்களோட வாழ்க்கையெல்லாம் புரட்டி போடுவாரா? கண்டிப்பா புரட்டி போடுவார். கோபுரத்துல இருக்கவங்கள குப்பமேட்ல கொண்டு வந்து நிறுத்துறதும் அவரு கெட்டு போயிட்டாரு அப்டின்னா. புரியுதுங்களா? குப்பமேட்ல இருக்கவங்கள கோபுரத்துல கொண்டு போய் நிறுத்துறவரும் அவரும் ரொம்ப சூப்பரா இருக்காரு அப்டின்னா, உங்களுக்கு இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ கவலையே படணுன்ற அவசியம் இல்ல. ஏதோ ஒரு விதத்துல நீங்க கடன் அடைப்பீங்க. கடன அடைக்கணும் அப்டின்னு முயற்சி மட்டும் பண்ணீங்க அப்டின்னா போதுமானது. கடன அடைக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் அப்டின்றது தானா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கான ஐடியாஸ் பொறக்கும். அதுக்கான ஒரு விஷயங்களும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆக சனி என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு நல்லது செய்யனால ஒரு பொசிஷன்ல இருக்காரு. நான் முன்னமே சொன்ன மாரி.
சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா. சனி ஒரு விஷயங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் ஒரு பர்சன்ஸ்க்கு அப்படின்னு நினைச்சாருன்னா யாராலையும் அதை கெடுக்க முடியாது. பாக்கி 8 கோள்களாலையும் கெடுக்க முடியாது. சனி கெடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் நல்லது செய்ய முடியாது பரமேஸ்வரனே அன்றி அப்படின்லாம். ஸோ உங்களுக்கு நல்லது செய்ய போறோம். டோன்ட் வரி, வெயிட் பண்ணுங்க. அப்ப ஆல்ரெடி சனி நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கா. அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 பயிற்சி ஆகுறாரு இல்லைங்களா. மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றாருமா. அப்படி உச்சம் பெற்று அமர்ந்திருக்க குரு பகவானுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. சனி மந்தர். ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட். எது செஞ்சாலும் நிதானமா செய்வான். முடவன். அவன் இந்த காலகட்டத்துல குருனோட பார்வைனால சட்டு 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 பட்டு 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 பட்டுன்னு உங்களுக்கு நல்லது செஞ்சுடுது. ரொம்ப சிம்பிள். அப்ப நிறைய நல்லது முதல்ல சனியே கொடுக்க போறான். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது ராகு பகவான் 5ஆம் பாவத்துல. பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்குன்னா தெரிய வரும் நம்மளுக்கு. ஒரு பூர்வீகத்துல இருந்து ஒரு பல்க் நம்ம கைக்கு வரும். குழந்தைங்க பெருசா நம்ம சொல் பேச்ச அப்படியே கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இது 6ஆம் மாசம் வரைக்கும் தொடரும் தான். புரியுதுங்களா? அப்ப 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும். எந்த விஷயத்துல உஷாரா இருக்கணும்? பூர்வீக சொத்து பத்து எல்லாம் வரும். அதுல பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி பூர்வீக சொத்து பத்துலாம் வந்துருச்சுன்னா, அத நம்ம போய் பார்க்கணும். இல்லன்னா, அதுல ஏதாவது புதுசா கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாரி ஏதாவது கிளம்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. போய் பார்க்குறீங்க அப்படின்னா நல்லது. எங்களுக்கு பூர்வீகத்துல சொத்து பத்தே இல்லம்மா. அப்படின்னா கவலை வேண்டாம். இந்த பூர்வீகத்த சொத்து பத்த வியாபாரம் பண்ணி நம்ம கடன் அடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தமும் உண்டு. குழந்தைங்களோட அட்டகாசம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். சுத்தமா நம்ம பேச்சு கேட்க மாட்டேன். காரணம் என்ன? 6ஆம் மாசம் வரைக்கும் குருவோட பார்வை இருக்கு ராகு மேல. குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருவோட பார்வை கிடையாது. குருவே ஸ்தானம் மாறுறார். அப்ப ராகு தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிப்பான். அப்ப 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானமும் அது அப்படின்றதுனால குழந்தைங்க நம்ம வந்து மூளைய திம்பாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த சொன்னா, "கண்ணு இந்தா கண்ணு, இட்லி சாப்பிடு கண்ணு. இட்லி தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணு." அப்படின்னா இட்லிய ஊத்த சொல்லும். இட்லியும் ஊத்தி கையில வச்ச உடனே, "நீ தானே இட்லி சாப்பிடுன்னு சொன்ன. நீ சாப்பிடு எனக்கு போய் தோசை ஊத்தின்னுவான்னு." இந்த மாரி எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோமோ, நம்ம வடக்க போலான்னா, அது தெக்க போலான்னும். நம்ம தெக்க போலான்னா, அது கிழக்க போலான்னும். இந்த மாரி எல்லாம் பிள்ளைங்க பண்ணுவோம். பண்ணா பண்ணட்டும். நம்ம குழந்தைங்க. சரி விட்டு குடுத்து போலாம். நான் இல்ல இல்ல. இப்படியே இருந்தா எப்படி பின்னாடி பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிறாங்கன்னா, தேவையில்லாத சவகாசம் வந்துருச்சுன்னா, தேவையில்லாத சேர்க்கை வந்துருச்சுன்னா, தேவையில்லாம வஸ்துக்கள் சாப்பிடறதுக்கு ஆளாயிட்டாங்களா, இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். யோசிக்காதீங்க. அமைதியா இருங்க. ஆல்ரெடி அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்படின்னாலும் அமைதியா இருந்து நல்லபடியாவே அட்வைஸ் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. நல்லபடியாவே இது பண்ணா இந்த மாரி ரிசல்ட் வரும். நீ எப்படி பண்றியோ பண்ணு. அப்படின்ற மாரி யாருக்கோ சொல்ற மாரி சாக்கிட்டு சொல்லிட்டு போறீங்க. அப்படின்னா நல்லது. என் புள்ளைய இன்னைக்கே திருத்திடுவேன். இப்பவே திருத்திடுவேன். இந்த க்ஷணமே திருத்திடுவேன். அப்படின்னா நமக்கு மன உளைச்சல் தான் வரும். அந்த ஒரு விஷயம் மட்டும் கவனமா இருந்துக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாருங்க, லாபஸ்தானத்துல கேத்து இருக்கா. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போய் லாபம் ஈட்டக்கூடிய பிராப்தம். வெளிநாடு படிக்க போறதுக்கான பிராப்தம். வெளிநாடு போய் நம்ம வந்து தொழில் செய்யறதுக்கான பிராப்தம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின் போவாங்க. ஃபாரின்லேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளோட மூத்த சகோதர, சகோதரிகள் ஃபாரின்ல இருப்பாங்க. அவங்க இந்த காலகட்டம் நம்மளுக்கு காசு குடுத்து, எக்கனாமிக்கலி நம்மள தூக்கி விடுறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளே வெளிநாடு போய் பணம் ஈட்டுறதுக்கான காலகட்டம். ஆக இது அத்தனையும் பிளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க 6ஆம் மாசம் வரைக்கும் குரு பகவான் பாக்கிய குருவா இருக்கார். ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன் எல்லாம் குரு பகவானே குடுத்துருவாரு. அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு போறார். பொதுவா ஒரு வார்த்தை உண்டு. 10ல குரு வந்து பார்த்தீங்கன்னா பதவி பறிபோகும். பதவி பறிபோகும்ன்றது கிடையாது. எல்லாருக்கும் பதவி பறிபோகுமா? அதுவும் கிடையாது. வேலை செய்ற இடத்துல நம்மளுக்கு வொர்க் பிரஷர்ஸ் அதிகமாகும். நம்ம ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றோம் அப்படின்னா, ஒரு டார்கெட் வந்து குடுத்துருவாங்க. அந்த டார்கெட்ட நம்ம முடிச்சு குடுக்கணும். ஹையர் அஃபிஷியல் அத இன்னைக்குள்ள முடிச்சு குடுக்கணும். நம்ம மண்டே வந்து அப்படியே புடுங்கி திம்பான். கீழ வேலை செய்றவங்க வேலையே செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்கிட்டயும் ஓடி ஆட முடியாது, இவங்கிட்டயும் ஓடி ஆட முடியாது. மத்தளத்துக்கு 2 சைடும் அப்படின்ற மாரி நம்மளுக்கு 2 சைடும் பிரஷர்ஸ் இருக்கும். அத கொண்டு வந்து வீட்ல காமிக்கக்கூடாது. இதே நம்ம சுயதொழில் வச்சு நம்ம நடத்துறோம் அப்படின்னா, நெறைய ஆர்டர்ஸ் வந்துரும். அத ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா மேன் பவர் இல்லாம போயிடும். அவங்கவங்க லீவ் போடுவாங்க, வருவாங்க. இப்பல்லாம் எல்லா இடத்துலயும் ஸ்டாஃப்ஸ் அப்படிதானே. இன்னைக்கு வராங்களா கெட்டி கிடையாது. நேத்து போயிட்டாங்க, இன்னைக்கு திரும்பி வருவாங்களா தெரியாது. அந்த மாரி தானே எல்லா இடமும் இருக்கு. அப்ப நம்ம ரொம்ப சிம்பிள் மேன் பவர அதிகப்படுத்திக்கணும். புரியுதுங்களா? வொர்க் சைடு பிரஷர்ஸ் இருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம நல்ல லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, தொழில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே மாரி நம்மளுக்கு ஒரு இன்கிரிமென்ட் புரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப இன்கிரிமென்ட் புரமோஷன் கிடைக்கும்போது வேலை பளு, பொறுப்பும் அதிகமாகும். ஸோ, இத நம்ம ஸ்மூத்தா தான் கொண்டு போணும். மத்தபடி மைனஸ் கிடையாது. சரிங்களா? அதே மாரி குருனோட பார்வை 2ஆம் பாவத்துல இருக்குது. குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். பெருசா யாருக்கும் வாக்கு குடுக்காதீங்க. வாக்கு குடுத்தா வாக்க காப்பாத்த முடியாது. யாருக்கும் ஷூரிட்டிலாம் போடாதீங்க. ஒரு விஷயத்த நான் இது குடுக்குறேன். எனக்கு இத வந்து ரிலீவ் பண்ணி குடு. இப்போ ஒரு இடத்துல நீங்க பார்ட்னரா இருக்கீங்கன்னா, நான் இத்தன லட்சம் குடுக்குறேன். எனக்கு ரிலீவ் பண்ணி குடுத்துரு. கையெழுத்து போட்டு குடுன்னா, அவங்க குடுத்த பின்னாடி கையெழுத்து போடு.
அதே மாதிரி நெறைய பேர் வீடு கட்டுறதுக்கான பிராப்தம் அப்படின்றது இருக்கு. அம்மானோட ஒரு சுமூகமான உறவுமுறை மெயின்டெயின் பண்றதுக்கான பிராப்தம் இருக்கு. அம்மானோட ஹெல்த்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்ற ஒரு பிராப்தமும் இருக்கு. கடன அடைக்கிறதுக்கான பிராப்தம் நான் ஆல்ரெடி சொன்னேன். பூர்வீகத்துல சொத்து பத்து இருக்கு. இல்லம்மா நானே தான் அந்த வீடு வாங்குனேன். நானே தான் அந்த இடம் வாங்குனேன். கடன் அடைச்சுட்டு நிம்மதியா இரு. புரியுதுங்களா? சரி. ஆன் தி ஹோல் துலாம்க்கு எப்படி இருக்குங்க? அப்படின்னா ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்கு. வேலை செய்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் பிரஷர்ஸ் இருக்கும். குழந்தைங்களால கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். ஓவர் கம் பண்ணிக்கோங்க. சிம்பிள். சரி. பரிகாரம்னு ஏதாவது செய்யலாமாம்மா? அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ம்மா. நீங்க துலா ராசியில பொறந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்திலே, நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு? அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரோட கோயில் வீட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரையில காலையில 6 டூ 7 வரும். அதே மாரி ஈவினிங்கும் வரும். அந்த சுக்கிர ஓரையில முடிஞ்சா போங்க. இல்ல வெள்ளிக்கிழமை தாயார் கோயிலுக்கு போயிட்டு தாயார வழிபாடு பண்ணிட்டு, மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் குடுங்க. மல்லிப்பூ இல்லாதப்ப என்னம்மா பண்ணலாம்? ஜாதி மல்லி வாசனையான மலர் வாங்கிட்டு போய் வெள்ளை கலர் மலர் குடுத்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நெறைய நல்லது நடக்கும்மா. உங்களுக்கு எதெதெல்லாம் பஞ்சமோ அத்துணை பஞ்சங்களையும் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி பகவானே இருக்காம்மா. அப்புறம் என்ன கவலை? சனி பகவான் இத குடுத்தே தீருவான். கடந்த பல வருடங்களாவே விருச்சிகம் நல்லா இல்ல. இப்ப நெறைய நல்லது. அந்த பல வருடத்துக்கும் சேர்த்து நெறைய நல்லது நடக்க போகுது. டோன்ட் வரி. குருனோட 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேல படியுது. ஆக சனி எது குடுக்கறதுனாலும் சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் குடுத்துட்டு போறான். கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கோ அப்படின்னா வந்து பாருங்க சனி பகவானே ரொம்ப நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கா. சனி பஞ்சம சனியா இருக்கா. விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு எது எதுல பஞ்சம்? இது வரைக்கும் எனக்கு நல்ல வேலையே கிடைக்கலம்மா, வேலைதாம்மா பஞ்சம். அந்த பஞ்சத்தை தீர்க்கிறது சனி பகவானே இருக்கா. உங்களுக்கு நல்ல வேலை அப்படின்றது ஏற்படுத்தி கொடுப்பான். உங்களுக்கு காமிச்சு கொடுப்பா. அதே மாதிரி இது வரைக்கும் பாருங்க, எங்க குடும்பத்துல நிம்மதியே இல்லம்மா, சந்தோஷமே இல்ல. நிம்மதியும் சந்தோஷமும் தானா கிடைச்சிடும். இதுவரைக்கும் சொசைட்டில எனக்கு மரியாதையே இல்ல. சொசைட்டில நல்ல மரியாதை அப்படின்றது கிடைக்கும். இதுவரைக்கும் நான் 3 நேரம் நல்ல சாப்பாடே சாப்பிட்டது இல்லம்மா. ஒவ்வொரு ராசியும் ரொம்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைஃபை கிளாஸஸ்லயும் இருப்பாங்க. ரொம்ப ஏழ்மையான மக்களும் விருச்சிக ராசியில இருக்க தான் செய்றாங்க. ஆக இதுவரைக்கும் நான் 3 நேரம் நல்ல சாப்பாடே சாப்பிட்டது இல்லம்மா. ஆக 3 நேரம் நல்ல சாப்பாடு அப்படின்றது கிடைக்கும். இதுவரைக்கும் நான் நல்ல துணிமணியே போட்டது இல்லம்மா. அப்படின்னாலும் நல்ல துணிமணி அப்படின்றது கிடைக்கும். ஆக உங்களுக்கு எதெதெல்லாம் பஞ்சமோ அத்துணை பஞ்சங்களையும் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி பகவானே இருக்காம்மா. அப்புறம் என்ன கவலை? சனி பகவான் இத குடுத்தே தீருவான். அதுக்கும் மேல சனி ரொம்ப ஃபாஸ்ட்டா குடுப்பான் இந்த வருஷம். காரணம் என்ன? குருனோட 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படியுது. ஆக சனி எது குடுக்கறதுனாலும் சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் குடுத்துற போறான். கவலைப்பட வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. நெறைய நல்லது நடக்கும். கடந்த பல வருடங்களாவே விருச்சிகம் நல்லா இல்ல. இப்ப நெறைய நல்லது. அந்த பல வருடத்துக்கும் சேர்த்து நெறைய நல்லது நடக்க போது. டோன்ட் வரி. அதே மாரி பாருங்க, ராகு பகவான் 4ஆம் பாவம் அப்படின்னும்போது, அம்மாக்கும் உங்களுக்குமான ஒரு விதமான மனமுட்டம் அப்படின்றது தொடருது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அம்மானோட ஹெல்த்ல பெருசா முன்னேற்றமே இல்ல. இது 6ஆம் மாசம் வரைக்கும் ஓரளவுக்கு லைட்டா இருக்குமா. 6ஆம் மாசத்துலருந்து இந்த வருட கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. அம்மா கூட பெருசா சண்டை சச்சரவு வச்சுக்க வேண்டாம். அம்மாக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமா அம்மாக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? நீங்க வெளிநாடு, முக்கியமா இந்த அரபிக் கண்ட்ரீஸ் போயிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கான அங்க போய் பணம் சம்பாரிச்சு இங்க வீடு கட்டுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. அங்க போய் பணம் சம்பாரிச்சு, இங்க பார்த்தீங்கன்னா, அம்மாக்கு காசு அனுப்பி, இங்க கார் வாங்குறது, இங்க வீடு கட்டுறது, இந்த மாரி வாய்ப்பும் உண்டு. அம்மானோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாரி தொழில் செய்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, பெருசா கேத்து 10ஆம் பாவம். தொழில் செய்ற இடத்துல யாரோ நம்ம இங்கேருந்து வெளிநாடு போயிட்டுருப்போம் வேலை செய்யறதுக்கு. அப்படி இல்லனாலும் இந்த காலகட்டம் நெறைய விருச்சிகம் வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. ஆனா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும், அங்க பாருங்க பெருசா யாரும் என் கூட நல்லா பழக மாட்டேங்கிறாங்க. இங்கத்திய மாதிரி இல்ல. அங்க யாரும் பெருசா அவங்கவங்க உண்டு, அவங்கவங்க வேலை உண்டு. பிஸியாவே இருக்காங்க. யாரும் மனசு விட்டு பேசுறதுக்கு கூட ஆள் இல்ல. தனிமையா இருக்கிறத உணர்றேன். அப்படின்னா நம்ம போயிருக்கிறது வேலை செய்யறதுக்கு தான். பெருசா யார் கூடயும் பழகணும் அப்படின்ற நெசசிட்டியே இல்ல. பழகணும் அப்படின்னா வீடியோ கால் பண்ணி உங்க வீட்ல இருக்கவங்க கூட பழகுங்க. அதே மாதிரி இந்தியாலயே தாங்க வேலை செய்றோம். ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன்ல வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, பெருசா யாரும் தொழில் செய்ற இடத்துல ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. பரவாயில்ல. நல்லது. தொழில் செய்ற இடத்துல நம்ம தனியா இருக்க மாரி தான் இருக்கும். அதுவும் நல்லது. நோ நீட் டூ வரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 8ல இருந்த குரு பகவான் 6ஆம் மாசம் 8ல உங்கள கங்கணம் கட்டிட்டு ஏதோ ஒரு விதத்துல உங்க பேர கெடுத்திருப்பார். உங்கள அசிங்கப்படுத்தியிருப்பார், அவமானப்படுத்தியிருப்பார். இதுவரைக்கும் நீங்க ரொம்ப அடமன்ட்டா ஆர்க்யூ பண்ணி, சண்டை போட்டு, கோவம் வந்தா அம்மாவ அடிக்கிற பையனா கூட இருந்திருப்பீங்க. இதுவரைக்கும் உங்க அம்மா மறைச்சு, மறைச்சு வச்சிருந்திருப்பாங்க உறவுக்காரங்களுக்கு தெரியாம. ஆனா, இந்த 6ஆம் இதுவரைக்கும் நடந்துட்டுருக்கும். இல்லன்னா 6ஆம் மாசத்துக்குள்ள நடக்கும். நீங்க எப்பேர்ப்பட்ட பையன் அப்படின்றது உங்க உறவுக்காரங்களுக்கு மத்தியில நீங்களே காமிச்சு குடுத்துட்டுருப்பீங்க.
நீங்களே காமிச்சு குடுத்துட்டுருப்பீங்க. அம்மா வடிச்சது, அம்மா தாங்காம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது. ஆக இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அம்மா வந்து காமிச்சு குடுத்துட்டுருப்பாங்க. எவ்வளோ நாள் தான் அம்மாவும் தாங்குவாங்க இல்லையா? பாவம் ஒண்ணு அம்மா காமிச்சு குடுத்துட்டுருப்பாங்க, இல்ல நீங்களே காமிச்சு குடுத்துட்டுருப்பீங்க. இந்த மாரி நீங்க அடங்குறதில்ல அப்படின்ற விஷயத்த. ஆக அப்படி உங்கள ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கெடுத்த குரு பகவான் 6ஆம் மாசத்துலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் பாவம் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்றார். ஆக 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் விருச்சிகத்துக்கு குரு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார். ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு, ஃபார்ச்சூனு, அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லாத்தையும் குடுத்துருவாரு. இப்ப நீங்க படிக்கிற பிள்ளைங்களா, இப்ப நீங்க நீட் எழுதுறீங்க அப்டின்னா, அந்த நீட் வந்து நல்ல சாதகமான ஒரு ரிசல்ட் அப்டின்றது வந்துரும். வெளிநாட்டுக்கு படிக்க போணும் அப்டின்னு ஆசைப்பட்டீங்களா, அழகா வெளிநாட்டுக்கு போலாம். அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. அப்பானோட ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, அந்த ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்பாக்கு ஏதோ ஒரு விதத்துல காசு நடமாட்டும். அதனால அப்பானோட சப்போர்ட்னால முழுசும் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போறதுக்கான வாய்ப்பு, டூர் போறதுக்கான வாய்ப்பு. இப்படி நெறைய நல்ல விஷயம் நடக்க போதுங்க. பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்ல. ஓகேங்களா? சரி. அதுக்கும் மேல குரு பகவானோட பார்வை உங்க சுயஸ்தானத்த பார்க்குறார். மனசு எப்பயுமே தீர்க்கமா வந்து ஒண்ணு முடிவு பண்றதே இல்ல. ஒரு விஷயத்த தீர்க்கமா முடிவு பண்ணிட்டு, இது வேண்டாம். இந்த விஷயத்த நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்றது. இன்னொரு விஷயத்த யோசிக்கிறது. இதுவும் நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு. அந்த மாரி மனசு வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டி கழிச்சு செய்யலாமா, வேணாமா? செய்யலாமா, வேணாமா? நெறைய விஷயத்துல குழப்பமாவே இருப்பீங்க. அதெல்லாம் மாறி இந்த காலகட்டம் ரொம்ப தெளிவா, தீர்க்கமா எந்த விஷயம் முடிவு எடுக்கிறதுனாலும் ரொம்ப தெளிவா முடிவெடுப்பீங்க. இது ஒரு பெரிய பிளஸ் குரு பகவான் உங்களுக்கு குடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி நெறைய சுவாமி கும்பிடணும், கோயிலுக்கு போணும், ஜீவ சமாதிகளுக்கு போணும், தியானம் பண்ணணும், கடவுள வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணணும். அம்மா எத்தனையோ முறை சொல்லியிருப்பாங்க, "சாமி கும்பிடு கண்ணு, சாமி கும்பிடு கண்ணு, சிவன கும்பிடு, சிவன கும்பிடுன்னுவாங்க." சிவன கும்பிட்டு என்ன பண்றது? சிவன் உனக்கு என்ன குடுத்தான்? எனக்கு என்ன குடுக்கறதுக்கு? நீ நிம்மதியா இருக்க சிவன கும்பிட்டு. நான் மட்டும் எப்படி நிம்மதியா இருப்பேன்? இப்படியெல்லாம் நம்ம விதண்டாவாதம் பேசியிருப்போம். ஆனா, இப்படியெல்லாம் பேசின நம்ம இந்த காலகட்டம் சாமி கும்பிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, தீர்க்கமா நம்பளால உணர முடியும். அதே மாரி நம்ம தைரியஸ்தானத்த பார்க்குறாரு. இந்த காலகட்டம் தைரியமும், தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி இருக்கும். எப்படி? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் ஒரு வேலையில இருக்கேன் அப்படின்னா, அந்த வேலை எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அப்ப என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா? தம்பி, தங்கச்சியினோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லார் கூடயும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது மெயின்டெயின் பண்ணுவோம். கோயிலுக்கு போறது எல்லார் கூடயும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டூருக்கு போறது, ஒரு ஆன்மீக சுற்றுலா போறது, இப்படி நெறைய நல்லது நடக்குங்க. அதே மாரி 5ஆம் பாவத்த பார்க்குறார். குழந்தை இல்ல அப்படின்ற விருச்சிக ராசி நெறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்னு கிடைக்கும். குழந்தைங்களால இருந்து வந்த மனக்கசப்பு, மனசஞ்சலம் மாறும். பூர்வீகத்துல சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம கைக்கு அது வரத்துக்கான ஒரு ஆயத்த பணிகள நம்மளே செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். ஆக ஆன் தி ஹோல் விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கு? 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும், நீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவீங்களேம்மா? அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவோங்க. விருச்சிகம் அப்படின்னாலே நீங்க முருகப்பெருமானோட கால சிக்கன பிடிச்சுக்கணும். என்ன பண்ணலாம்? செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுடைய எத்தனையோ பதிகங்கள் இருக்கு இல்லைங்களா? கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, சண்முக கவசம் இப்படி ஏதாவது ஒண்ணு பாராயணம் பண்ணணும். இல்லன்னா முருகனோட காயத்ரி இல்லன்னா முருகா, முருகா, முருகா நிக்கும் போதும், நடக்கும் போதும் முருகனோட ஞாபகமாவே இருந்தா போதுமானது. இல்ல கடைசி ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் முருகன நினைங்க போதுமானது. நெறைய நல்லது நடக்கும்மா. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ராசிகள்ல தனுசும் ஒண்ணு. காரணம் என்ன? சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா வந்தாரு இல்லைங்களா? அர்த்தாஷ்டம சனியா வந்து சில காலம் தான் ஆச்சு. சில மாதங்கள் தான் ஆச்சு. அதுக்குள்ள வந்து பாருங்க, எனக்கு என்ன பண்ணிட்டாரு? என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் குடுத்துட்டாரு. எனக்கு வீட்ல சின்ன சின்ன குழப்பங்களையும், பிரச்சனைகளையும் என்னால புத்திசாலித்தனத்தால அதாவது என்னால தீர்க்க முடியல. என்னோட புத்திசாலித்தனத்தினால சார்ட் அவுட் பண்ண முடியல. அந்த மாரி ஃபேமிலில சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படின்றத குடுத்துட்டாரு. வேலை செய்ற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ குடுத்துட்டாரு. அர்த்தாஷ்டம சனினும், அஷ்டம சனியில பாதி தான் பிரச்சனை வரும்னாங்க. ஆனா என்ன ரொம்ப வறுத்தெடுத்துட்டாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதே மாரி எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லார் கூடயும் நான் நல்ல உறவு முறை தாங்க மெயின்டெயின் பண்ணுவேன். அவங்க எப்பலாம் கஷ்டமோ அப்பலாம் எனக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். பார்த்து பார்த்து நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்துருக்கேன். ஆனா அவங்களே எனக்கு இப்ப பகையாயிட்டாங்க. தீட்ன மரத்திலேயே வந்து கூறு பாய்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி என்கிட்ட எல்லாரும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்ற ஒரு வருத்தத்த குடுத்தாரு. நெறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றத குடுத்துட்டாரு. இது எல்லாத்துல இருந்தும் ஒரு பெருத்த விமோச்சனம் அப்படின்றது நடக்க போகுது. எப்பத்துலருந்து? 6ஆம் மாசத்துலருந்து. 6ஆம் மாசம் வரைக்கும் இந்த மாரி பிரச்சனைகள் லைட்டா இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருவினோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது.
அப்ப அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் அவர் அமைதியா இருக்க போறார். உங்க எந்த விதத்திலயும் உங்கள அவரு டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. அவரு உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. நீங்க அவர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிள். அவரு பாட்டுன்னு அவரு நம்மள ஒரு இடத்துல உட்காந்து நம்மள பார்க்க போறாரு. வெறும் வேடிக்கை தான் பார்க்க போறாரு. எந்த பிரச்சனையும் குடுக்க போறதில்ல. நீங்க போய் அவர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். சனி நல்லது செய்ய போறாரு. கெடுக்க போறதில்ல. அதுவே பெருத்த நல்லது அப்படின்லாம். நான் பெருசா உனக்கு நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லம்மா. உன்னை கெடுக்காம இருந்தா போதும். அதுவே எனக்கு பெருத்த நல்லதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த கதை தான் சனியனோட கதை. சரி, ராகு பகவான் 3ஆம் பாவ். 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. அப்ப வந்து பாருங்க, தம்பி தங்கச்சினால பிரச்சனை அப்படின்றது கம்மி. ஆ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுவரைக்குமே நமக்கு தம்பி தங்கச்சி வெளிநாடு படிக்கிறது அனுப்புறதுக்கான பிராப்தம். தம்பி தங்கச்சி வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம். ஓகேங்களா? இந்த மாரி நெறைய நல்லது நடக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் நம்ம தம்பி தான் எனக்கு பையன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்தாபனத்த நம்ம தம்பிகிட்ட ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பார்வை அது மேல இருக்கணும். இல்லன்னா என்ன ஆகும்? அவரு அந்த தொழில செய்ய தெரியாம அந்த தொழில கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு. நல்லா செஞ்சு லாபத்த வந்து மொத்தமா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு. இல்ல ஆ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, லாபம் எடுக்கவும் எனக்கு தெரியல. தொழில ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணவும் தெரியல. மொத்தமா அந்த தொழில 0 ஆக்கிட்டேன். அந்த தொழில மொத்தமா கெடுத்துட்டேன். இதுக்கான பிராப்தமும் உண்டு. அதே மாதிரி நம்ம எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லார் கூடயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வச்சுக்க முடியாது. லைட்டா ஒரு பேச ஆரம்பிச்சு, ஒரு பிரச்சனையாயி நம்ம வந்து அதில வந்து மனசஞ்சலப்படுறதுக்கான வாய்ப்பு. இதெல்லாம் உண்டு. ப்ளஸ் என்ன, தம்பி, தங்கச்சி வெளிநாடு அனுப்புறதுக்கு, தம்பி, தங்கச்சி வெளிநாடு அனுப்பிச்சிருப்போம். அதில கொஞ்சம் கடன வாங்கி அனுப்பிச்சிருப்போம். அவங்க போய் திருப்பி நம்மளுக்கு குடுப்பான்னு நெனைப்போம், குடுத்துருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ, இதில கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம். 6ஆம் மாசம் முன்னாடி வரைக்கும் பிரச்சனை கிடையாது. கேது 9ஆம் பாவத்துல இருக்காரு. அப்பாக்கும் உங்களுக்குமான இடைவெளி அப்படின்றது அதிகமாகும். அப்பா வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்பாக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. அப்பானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. சரிங்களா? ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த காலகட்டத்துல வெளிநாடு போய் படிக்கலாம். அதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, களத்திர குருவா இருக்கார். நெறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வரன் அப்படின்றது கூடி வரும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இளைய கலத்திரம் நல்ல வரனா வர்றதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படின்றது, அன்பு அப்படின்னு மலர்றதுக்கான வாய்ப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா தொடரும் 6ஆம் மாசம் வரைக்கும். 6ஆம் மாசம் என்ன ஆகுது? குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்திலேருந்து 8ஆம் பாவத்துக்கு வரார். அதாவது மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு உச்சம் பெற்று அமர்றார். உங்களுக்கு 8ஆம் பாவத்துக்கு வரார். அந்த 8ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? அஷ்டமஸ்தானம், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ரகசிய உறவுமுறை, ஆயுஷ் இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம். இந்த இடத்துல குரு பகவான் வர்றதுனால நல்லது ஏதாவது நடக்குமா? நடக்கும். ஆ ஹிடன் சீக்ரஸீஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அது சீக்ரஸியாவே இருக்கும். தெரியாம போயிடும். ஆ ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அது ரிலேஷன்ஷிப் ஹிடனாவே இருந்திருக்கும். இதுவரைக்கும் தெரியாம போயிடும். ஆனா, இந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும். 8ல குரு போறான் அப்படின்னும்போது, அந்த ஹிடன் சீக்ரஸீஸ் வெளிய வரதுக்கான வாய்ப்பு. சீக்ரஸீஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் வெளிய தெரியறதுக்கான வாய்ப்பு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். தேவையில்லாத சேர்க்கை. இதுவரைக்கும் எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இல்ல, சீக்ரஸீஸ் இல்ல. ரொம்ப சந்தோஷம். தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது இந்த காலகட்டத்துல வரும். எது தேவையான சேர்க்கை, எது தேவையில்லாத சேர்க்கை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது தான். அப்ப யார் கூட பழகுனாலும் பெருசா உங்களோட ரகசியங்கள உங்ககிட்ட சொல்றது அப்படின்றது வேண்டாம். ஓகேங்களா? ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. ஒரு இடத்துல பிரச்சனைன்னா நம்ம ஜஸ்ட் அந்த பிரச்சனை என்னன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு போவோம் பார்த்தீங்களா? ஒரு கியூரியாசிட்டில அங்க என்ன அவ்ளோ கூட்டம் இருக்குது? என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம போவோம். இந்த காலகட்டத்துல எங்க எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்ம பாட்டுன்னு அது ஏதோ இருக்கட்டும். நம்ம பாட்டுன்னு போலாம் அப்படின்னு போயிடணும். அது நல்லது. புரியுதுங்களா? அதே மாரி குருனோட பார்வை எப்பயுமே சுப பார்வை தான். அப்ப குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், காசு நடமாட்டம் எல்லாமே இருக்குங்க. நெறைய தனுசு ராசி என்பர்கள் அழகா புதுசா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அம்மா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அம்மாக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் நெறைய இருக்குங்க. அப்டின்னா, அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல ஒரு பெரிய முன்னேற்றம் அப்டின்னு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாரி சுப விரயம் அப்டின்றது கண்டிப்பா பண்ணுவீங்க. ஏதோ ஒரு பாருங்க, அழகா பிள்ளைங்களுக்கு கார் வாங்கி குடுக்கறது, பிள்ளைங்களுக்கு வீடு கட்டி குடுக்கறது, இல்ல வெளிநாடு டூருக்கு கூட்டின்னு போறது, இல்ல குழந்தைங்களுக்கு நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி குடுக்கறது, இல்ல பிள்ளைங்களுக்காக வீட்ல பொம்பள பிள்ளைங்க இருக்குமா, சின்ன குழந்தைங்களுக்கு தான். அதுக்காக நான் கொஞ்சம் அசர்ட்டா சில விஷயம் வாங்கி வைக்கிறேன். என்ன வாங்கி வைக்கிறேன்? கிரவுண்ட் வாங்கி வைக்கிறேன். இல்ல டியூல கிரவுண்ட் போட்டு வாங்குறேன். இல்லன்னா சில்வரா வாங்கி சேமிச்சு வைக்கிறேன். இந்த மாரி நெறைய நல்ல விஷயம் நடக்குமா. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் காஷியஸா இருங்க. சரிங்களா? சரிம்மா, பரிகாரம்னு என்னம்மா பண்ணலாம்? அப்டின்னா ரொம்ப சிம்பிள்ம்மா. வியாழக்கிழமை தோறும் நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டு பக்கத்துல இருக்க சிவன் கோயில் போயிட்டு, சிவன சுத்தி வாங்க. சுத்தி வரும்போது அந்த பரிகாரத்துல தட்சிணாமூர்த்தி இருப்பார். அந்த தட்சிணாமூர்த்திக்கு மூக்கடலை.
வெள்ளை மூக்கட்டில் இருந்தாலும் சரி, கருப்பு மூக்கட்டில் இருந்தாலும் சரி, ஊற வச்சு மாலையாக கோத்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் மலர் சாத்தி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நெய் விளக்கு ஏற்றி ஈசன் கோயிலை நீங்கள் சுற்றி வாங்க. இல்லைம்மா வீட்டு பக்கத்தில் ஈசன் கோயில் இல்லை, பிள்ளையார் கோயிலே தட்சிணாமூர்த்திக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை செஞ்சு நீங்கள் கோயிலை சுற்றி வாங்க. கோயிலை 5 முறை இல்லை 7 முறை சுற்றி வாங்க. நிறைய நல்லது நடக்குமா. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் சனி பகவான். சனி பகவானே சகாய சனியா இருக்கான். 7 நாட்டு சனியில சனி நிறைய கஷ்டத்தை கொடுத்தான், துன்பங்களை கொடுத்தான், துயரங்களை கொடுத்தான், வேலையை விட்டு தூக்குனா, குடும்பத்தை அசிங்கப்படுத்தான், பிள்ளைங்களால நடுரோட்டுக்கு வந்தீங்க. அதே மாதிரி மனைவினால கணவனால அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க. வேலையில வந்து பாத்தீங்கன்னா செய்யாத தப்புக்கு ஒரு பழிக்கும் பாவத்துக்கும் ஆளானா, எல்லாத்துக்கும் மேல உடல் சார்ந்த உபாதைகளும் கொடுத்தான். எல்லாமே மாறி இந்த காலகட்டம் சனி சகாய சனியா இருந்து, சகாயம்ன்ற பேர்லயே இருக்குல்லம்மா, ஹெல்ப் ஹெல்ப் பண்ண போறான் எல்லா ஆஸ்பெக்ட்லயும். அதுக்கும் மேல 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருனுடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேல படியுது. ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப ஸ்பீடா, சட் 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 சட்டுன்னு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, என்னென்னத்தெல்லாம் உங்ககிட்ட இருந்து புடுங்குனா அத்தனையும் திருப்பி கொடுமா. கவலைப்படாதீங்க, அமைதியா இருங்க, காத்துட்டு இருங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, காத்துட்டு இருந்தா நல்லது நடக்கும், எந்த டவுட்டும் வேண்டாம். அதுக்கப்புறம் ராகு பகவான் 2ஆம் பாவத்துல இருக்காரு. குடும்பத்துல 6ஆம் மாசம் வரைக்கும் குடும்பத்துல பெருசா சலசலப்பு இருக்காது. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குடும்பத்துல காசு இருக்கும், நிம்மதி இருக்கும். பெருசா வந்து பாத்தீங்கன்னா பண கஷ்டம் அப்படின்றது இருக்காது. எவ்வளவு செலவானாலும் காசு நடமாட்டம் இருந்துட்டே இருக்கும். இருந்தாலும் குடும்பத்துல ஒத்துமை அப்படின்றது இருக்காது. இப்பதான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம போறோம் அப்படின்னா கூட அப்பா அம்மா 2 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்பாவும் கையில போன் வச்சிருப்பாரு, அம்மாவும் கையில போன் வச்சிருப்பாங்க. 2 பிள்ளையும் அது தனித்தனி போன் வச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் யாரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இன்டர்பர்சனல் குட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது இருக்காது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி கிட்ட இல்ல, அத்தை மாமா பெரியம்மா பெரியப்பா இவங்க கிட்ட எல்லாம் இல்ல. இப்பெல்லாம் அப்பா அம்மா கிட்டயே பிள்ளைங்களுக்கு இல்ல, பிள்ளைங்க கிட்டயே அப்பா அம்மாக்கு இல்ல அப்படின்லாம். எவ்வளவு நம்ம பிள்ளைங்களுக்காக செஞ்சாலும் பிள்ளைங்க பெருசா நம்ம மேல பாசமா இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி காலகட்டம் தான். இது பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதின்னு இருக்கும். குடும்பத்துல யாரோ வெளிநாடு போய் அந்த வெளிநாட்டு கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம் இருக்கு. நீங்களே வெளிநாடு போறதுக்கான நிறைய பிராப்தம் அப்படின்றது இருக்கு. மகர ராசி அன்புகளா இருக்கீங்க அப்படின்னா. அதே மாதிரி 8ஆம் பாவத்துல கேத்து இருக்காரு. உங்களுக்கு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பெரிய இடைவெளி அப்படின்றது இருக்கும். அந்த இடைவெளி இந்த வருஷம் முழுசும் தொடரும். அது நல்லதா? ரொம்ப நல்லது. அந்த இடைவெளி உங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து உங்களை மீட்டு கொடுக்கும் அப்படின்னா, ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் அப்படின்றது வேணும். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. முக்கியமா இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ம் அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்துல குரு. இவர் வந்து 6ஆம் மாசம் வரைக்கும் 6ஆம் பாவத்துல இருப்பாரு. ரோக குருவா இருப்பாரு. கடனை நிவர்த்தி கடனை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்க. ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா கடனை தீர்த்துடலாம். நோயிலிருந்து ஒரு விமோச்சனம், எதிரிகள்ல இருந்து ஒரு விமோச்சனம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு. நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணணும். அவ்வளவுதான். பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க. நீங்க வாங்க மாட்டீங்க. ஆல்ரெடி 7 நாட்டு சனியில வாங்கந்தே இப்பதான் நீங்க அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. பிளான் பண்றது கண்டிப்பா நடக்கும். எந்தவித டவுட்டும் கிடையாது. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் ரோக குருவா இருந்து மாறி களத்திர குருவா போறார். 7ஆம் பாவத்துல குரு என்ன பண்ணுவாரு? நிறைய மகர ராசி அன்பர்கள், சின்ன வயசு மகர ராசி அன்பர்கள்னா காதல் வரும். குரு காதலை கொடுப்பாரா? காதலை கெடுக்கலாம் மாட்டார். காதல் வரும். திருமணம் அப்படின்றது கூடி வரும். ஆல்ரெடி திருமணமாயி 7 நாட்டு சனியில டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப 2வது திருமணம் யோசிச்சுட்டு இருக்கோம். சூழ்நிலை அப்படி இருக்கு. அப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அப்படின்றது உங்களுக்கு வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கணவன் மனைவி 2 பேரும் ஒண்ணா தாங்க இருக்கும். பட் பெருசா அந்யோன்யம் இல்ல. டிவோர்ஸ் போல. ஆனா வந்து பெருசா சந்தோஷம் இல்ல எங்களுக்குள்ள. ஏதோ வேற வழி இல்லாம காம்ப்ரமைஸா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுல வந்து பாருங்க ஓரளவுக்கு அன்பு அப்படின்றது மலர்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் அப்படின்றது மாறுறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஏதாவது வச்சு நடத்துறீங்க, உங்களுக்கும் பார்ட்னருக்கும் சரியான புரிதல் இல்ல அப்படின்னா, இந்த காலகட்டம் ஒரு நல்ல புரிதல் அப்படின்றது இருக்கும். இது எல்லாமே பெரிய பிளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் குருனோட உச்ச பார்வை உங்க சுயஸ்தானத்தை பார்க்குறாரு. மகரம் யோசிப்பீங்க. எதனால நம்ம அசிங்கப்பட்டோம்? எதனால நம்ம அவமானப்பட்டோம்? எதனால நம்ம ஏமாத்தப்பட்டோம்? அந்த காரணத்தலாம் கண்டுபிடிச்சு, அந்த காரணத்தலாம் ஒதுக்கி வைப்பீங்க. நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்ததுனால தான் ஏமாத்தப்பட்டோம். இப்ப நம்ம ஒண்ணு கெட்டு போயிடலாமா? அப்படி கிடையாது. இப்ப தேவையில்லாத மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நம்ம மாட்டிக்கணும். இப்ப நம்மளுக்கு என்னாத்துக்கு உதவி செய்ற வேலை? யாருக்கும் உதவி செய்ற வேலையே நம்மளுக்கு வேணாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடலாம். அப்படின்ற பக்குவம் கிடைக்கும். அதே மாதிரி கடவுள கும்பிடலாம். நம்ம வந்து நிம்மதியா இருக்கிறதுக்கு தியானம் பழகலாம். கோயில் போலாம். இப்படி எல்லாம் தோணும். இதெல்லாம் செய்யுங்க. ரொம்ப நல்லது. எந்த விதமான தப்பும் இல்ல. தம்பி தங்கச்சி ஸ்தானத்த குரு பகவான் உச்ச பார்வை பார்க்கிறார். அப்ப தம்பி தங்கச்சியினால ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஆதாயம் அப்படின்றது வரும்.
அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பிசிக்கலி இருக்கலாம், மென்டலி இருக்கலாம், எக்கனாமிக்கலி இருக்கலாம், இல்ல ஸ்பிரிச்சுவலி இருக்கலாம். இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா, அங்கேருந்து நம்ம அக்கா கஷ்டப்படுறாங்க. நம்ம அக்காவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கலாம். அக்காவுக்கு கொஞ்சம் காசு பணம் அனுப்பலாம். அப்படின்ற மாரி அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது வரும். குட்டி, குட்டி டூர்ஸ் போறது, சந்தோஷப்படுறது, எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லார்கிட்டயும் நல்லா உறவாடுறது, அதனால சந்தோஷப்படுறது. ஆ ஒரு சண்டே அப்படின்னா எல்லாரும் ஒண்ணா கூடுறது, கூடி எல்லார் வீட்லருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்து எல்லாரும் ஒண்ணாலாம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி சந்தோஷப்படுறது, இந்த நெறைய நல்ல விஷயம் நடக்குங்க. அதே மாரி லாபஸ்தானத்த குரு பகவான் பார்க்குறாரு. மகர ராசி அன்பர்கள் என்ன தொழில் நீங்க செய்றீங்க? எங்க 7 நாட்டு சனியிலே தொழில முழுசும் இழுத்து மூடிட்டோம். கவலைப்படணுன்ற அவசியமே இல்ல. இந்த காலகட்டம் அகைன் திரும்பி முதல்ல இருந்தா அப்படின்ற மாரி திரும்பி முதல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா சந்தோஷமா உங்க தொழில ஆரம்பிச்சு, அந்த தொழில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல ஒரு கொண்டு போறதுக்கான வழியும், வாய்ப்பும் நெறையவே உண்டுங்க. சனியும் சப்போர்ட்டிவா இருப்பாரு, குருவும் சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகளும் சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்களோட நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஆக மொத்தம் நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னு சக்சஸ் ஆவறதுக்கு எந்தவித ஒரு இடையூறும் இல்ல. பிளானட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் பண்ணி குடுக்கக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல்ல ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபத்துக்கு. 2வது துலாம், 3வது மகரத்துக்குன்னு தான் சொல்லணும். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிம்மா. என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும், நீங்க ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுவீங்களேம்மா? அப்படின்னா கண்டிப்பா. சனிக்கிழமை தோறும் பக்கத்துல இருக்க ஈசன் கோயிலுக்கு போயிட்டு, ஈசனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு 7 முறை சுத்தி வாங்க. சுத்தி வரீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசி அதிபன் சனி பகவான். சனிக்கு யார் கடவுள் அப்படின்னா சிவபிரான் தான். சிவனை யார் வழிபாடு பண்ணாலும், சனியினோட கைகள் அவங்கள ஆசீர்வாதம் பண்றதுக்கு இருக்குமே தவிர, அவங்கள குடுமிய பிடிக்கிறதுக்கு இருக்காது. ஸோ, இத ஞாபகம் வச்சுட்டு, சிவ வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க. கண்டிப்பா 7 நாட்டு சனியிலே கண்டிப்பா நீங்க சிவனோட லிங்க் ஆயிருப்பீங்க. மிங்கிள் ஆயிருப்பீங்க. ஏதோ ஒரு விதத்துல சிவனோட தொடர்பு அப்படின்றது சனி ஏற்படுத்தியிருப்பார். ஏதோ ஒரு காரணம் இதுவரைக்கும் நாங்க சிவன கும்பிட்டதே இல்லம்மா, அப்படின்றவங்களும் 7 நாட்டு சனியில சிவ வழிபாடு அப்படின்றத பண்ணியிருப்பீங்க. நிதர்சனமான உண்மை அது. பண்ணீங்களா இல்லையா? மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க. ஆக, சிவ வழிபாடு எப்பயுமே உங்கள முன்னேத்தும்மா. ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்ட்டா வழிபாடு பண்ணுங்க. நெறைய நல்லது நடக்கும்மா. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? அப்டின்னா, விஷயம் வந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் என்ன? அப்டின்னா, பாத சனியில இருக்கீங்க. 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதி. கடந்த 5 வருஷம் கும்பம் பட்ட பாடு ரொம்ப ஜாஸ்தி. உயிர் மட்டும் தாங்க மிச்சம் இருக்கு. உயிர் மட்டுமே சொச்சம். உயிர் மட்டுமே மிச்சம். அப்டின்னு ஒவ்வொரு கும்பமும் வந்து பாத்தீங்கன்னா, கமெண்ட் அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். கமெண்ட்ல வந்து போடுறத நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆல்ரெடி சனி பகவானே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உங்கள ஏறக்குறைய டோஸ் பண்ணி உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி அவரு டயர்ட் ஆயி போய் படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கும் மேல நீங்க முக்காவாசி கிணறு தாண்டிட்டீங்க. இன்னும் ஸ்டில் 25% தான். சனி கெடுக்கணும் அப்படின்றது இருக்கிறது. அதுவும் 6ஆம் மாசம் வரைக்கும் தான். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது? குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு இல்லைங்களா? 1/6/2026 குரு பயிற்சி. குரு பகவான் மிதுனத்திலருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லைங்க. அவரு அமர்ந்து அவரோட 9ஆம் பார்வை சனி பகவான பார்க்குறாரு. அப்ப 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் சனி அவரு பாட்டுன்னு அவர் வேலைய பார்த்துட்டு இருப்பாரு. அவரு பாட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவருக்கு உங்களுக்கு எடுக்கணுன்ற வேலை இல்ல. சிவனேன்னு அவரு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நம்ம போய் அவர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவரு எக்காரணத்த கொண்டும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு பொதுவா நம்மள கெடுக்கணும் அப்படின்னு அலையிறவன், நம்மள கெடுக்காம டிஸ்டர்ப் பண்ணாம மூலையில உட்கார்ந்திருந்தா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே! அப்ப நம்ம போய் அவர டிஸ்டர்ப் பண்ணாம, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. அவரு எக்காரணத்த கொண்டும் நம்மள கெடுதல் பண்ண போறதில்ல. இது ஒரு பெரிய பிளஸ், 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 பிளஸ் அப்படின்னு சொல்லாங்க. சூப்பர். சரி. அதுக்கப்புறம் ராகு சுயஸ்தானத்துல. இதுல வந்து பாருங்க, சுயஸ்தான ராகு என்ன பண்ணுவான்? நம்ம எது குடுத்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அது நல்லதா? நல்லது தானே! இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு இருந்தா தானே நம்மளால சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும். அந்த இன்னும் வேணும், இன்னும் வேணுன்றது நம்ம எவ்ளோ சம்பாரிச்சாலும், இன்னும் சம்பாதிக்கணும். இந்த கேஜிஎஃப் படத்துல இந்த ஹீரோ சொல்லுவாரு பார்த்தீங்களா? "இன்னும் வேணும், இன்னும் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு லாரியில கொண்டாந்து தங்கத்த கொட்டுவாங்க. ஆனாலும் சொல்லுவார். அந்த மாரி நம்மளுக்கும் எவ்ளோ சம்பாரிச்சாலும் இன்னும் சம்பாதிக்கணும். இன்னும் நம்ம குடும்பத்த கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும். இன்னும் குடும்பத்துக்காக நெறைய விஷயம் செய்யணும். அப்படின்லாம் தோணும். அதெல்லாம் பிளஸ் தான். இது காதல்லயும் தோணும், காமத்திலயும் தோணும். அதுல வந்து கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருவினோட பார்வை ராகு மேல இல்ல. அப்ப என்ன தோணும் நம்மளுக்கு? எதிர் வீட்டுக்காரங்க பாரு, அவனுக்கு தெரப்பியே இல்ல. குறுக்கு வழியில சம்பாதிக்கிறான். என்ன கோடி கோடியா சம்பாதிக்கிறான். என்ன காரு, என்ன வீடு, என்ன ஒய்ஃபு, என்ன ஒய்ஃப்னோட ட்ரெஸ்ஸு, என்ன பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி தோணும். நம்ம இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம். நேர்மையா சம்பாதிக்கிறோம். நம்மளால இருக்க முடியலையே! நம்மளும் ஏன் அவன மாரி சம்பாதிக்கக்கூடாது? எல்லா ஃப்ராடுத்தனம் பண்றவங்களும், எல்லா தப்பானவங்களும், எல்லா குறுக்கு வழியில போறவங்களும் சந்தோஷமா தானே இருக்கா? நம்ம ஏன் குறுக்கு வழி போக்கூடாது? நம்மளும் போலாம் அப்படின்னு தோணும். போனோம் அப்படின்னு கண்டிப்பா ட்ராப் ஆயிடும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா? "காலங்காலமா திருந்தவ மாட்டலப்பா."
இன்னைக்கு தான் முறைய திருடலான்னு ஒரு ட்ரையல் பார்த்தேன், நான் மாட்டிக்கினேன். அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி நம்ம மாட்டிக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. காரணம் என்ன? நீங்க கும்ப ராசியில பொறந்துட்டு இருக்கீங்க. கும்பம் அப்படின்னாலே சனியினோட ராசி. நான் என் வழி எப்பயுமே தனி வழி. நல்லது. தனி வழியா இருக்கட்டும். ஆனா நேர் வழியா தான் இருக்கணும். குறுக்கு வழியில போனா கிளீனா சனி பகவான் நம்மள போட்டு தள்ளிடுவார். அப்ப சனியினோட ராசி அப்படின்னால ஆல்வேஸ் ஹானஸ்டி. உழைப்பு கடினமா போடுங்க. அவங்கள விட பெரிய ஆளா நீங்க வருவீங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஸோ இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். அதே மாரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கேப் அப்படின்றது தொடரும். ஏன்னா 7ல கேத்து இல்லைங்களா? நான் மனைவி கிட்ட ஒட்ட மாட்டேன். மனைவி என்கிட்ட ஓட்ட மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன? எங்களுக்கு டைம் இல்ல. நான் ஒரு சைடு ஓடிட்டு இருக்கேன். அவங்க ஒரு சைடு ஓடிட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு. ஒண்ணா உட்காந்து பேசினாலே பிரச்சனை தான் வருது. பேசினா கொஞ்சம் பிரச்சனைய பொதுவா சொல்லுவாங்க. பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா பேசி தீர்த்துக்கணும்னு. ஆனா நாங்க பேசினா தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பேசாம அவ ஒரு சைடு ஓடிருந்தா, நான் ஒரு சைடு ஓடிருந்தா எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. அப்படின்ற மாரி தான் தொடரும். அதுல பெருசா எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைங்க, நான் இங்க இருக்கேன். எங்க கணவர் வெளிநாட்டுல இருக்காரு. அவர் வெளிநாட்டிலேயே தான் இருப்பார். இந்த ஊருக்கு வரதுக்கான வழியும் வாய்ப்பும் கம்மி. என்னோட இன்வெஸ்டாருங்க. அவர் என் கூட பெருசா எல்லா விஷயத்திலயும் இன்வால்வ் ஆக மாட்டாரு. காசு போடுறதோட சரி, அந்த ஆள் வேற எந்த விஷயத்திலயும் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாரு. இப்பயும் அப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லது தான். பெருசா கவலைப்பட வேண்டாம். மனைவிக்கு உடல் சார்ந்த உபாதைகள், அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? உங்களோட லைஃப் பார்ட்னர் ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களோட பிசினஸ் பார்ட்னர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிசினஸ் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பிசினஸ் பார்ட்னர் வெளிநாடு போய் அங்கேருந்து உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புறதுக்கான வாய்ப்பு உண்டு. ப்ளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு சொல்லிட்டேன். சரி. 6ஆம் மாசம் வரைக்கும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல இருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். குழந்தைங்க ரீதியா பெருசா மன உளைச்சல் கிடையாது. அதே மாரி பூர்வீகத்துல சொத்து பத்து இருக்கு அப்படின்னா அது தெரிய வந்துச்சு. அந்த பூர்வீகத்துல இந்த சொத்து பத்து காப்பாற்றப்பட்டுச்சு. எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் செஞ்சாரு. நெறைய கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா, 6ஆம் மாசம் வரைக்குமே குழந்தை பேரு அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலருந்து மாறி ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கு போறார். அப்ப எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் யார்கிட்டயும் பிரச்சனையே பண்ண மாட்டேன். ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஆரோக்கிய குறைபாடுகள்ல நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். கடன அடைக்கணும்னு நான் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் பிளான் பண்றீங்க அப்படின்னா, ஈஸியா கடன அடைக்கிறதுக்கான ஒரு இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பிளஸ். அதுக்கும் மேல ரோக குருவா இருந்து அவர் குடும்பஸ்தானத்த பார்க்குறார். இழந்த குடும்பத்துல, அதாவது இதுவரைக்கும் குடும்பத்துல இருந்து இழந்த நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்கும். குடும்பத்துக்கு அப்படின்னு நம்ம நெறைய சம்பாரிச்சு, குடும்பத்த சந்தோஷமா வச்சுக்கூட அமைப்பு. குடும்பத்தில நம்ம பாருங்க, பிள்ளைங்க எது கேட்டாலும் நம்மளால வாங்கி குடுக்க முடியும். அந்த அளவுக்கு காசு நடமாட்டம் இருக்கும். மனைவி கேட்கறதெல்லாம் வாங்கி குடுக்க முடியும். அந்த அளவுக்கு காசு நடமாட்டம் இருக்கும். ஆ இப்போ பாருங்க, எழநாட்டு சனியினோட கடைசி பகுதியா இருந்தாலும், எனக்கு சனி தசை இருக்க மாரியே, அதாவது எழநாட்டு சனியினோட பிடியில இருக்க மாரியே தெரியலப்பா, நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, தொழில் ஸ்தானத்துல இருந்து வந்த பிரச்சனைகள், குறைபாடுகள், இன்னல்கள் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம். தொழிலே இழுத்து மூடிட்டேங்க. திருப்பி முதல்ல இருந்து நான் புள்ளியார் சுழி போட்டு ஆரம்பிக்கிறதுக்கான காலகட்டம். நெறைய பேர் வீடு கட்டுவீங்க, கார் வாங்குவீங்க, பிள்ளைங்கள வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைப்பீங்க, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குவீங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்துல குடும்பத்துல சுப செலவு அப்படின்றது நடக்கும். இது எல்லாமே பெரிய பிளஸ்ஸும்மா. எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னாலும், வழிபாடுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்களேம்மா அப்படின்னா கண்டிப்பா. நீங்க பாருங்க, கும்பத்துல பொறந்திருக்கீங்க அப்படின்னாலே நீங்க கண்டிப்பா கும்பேஸ்வரர வழிபாடு பண்ணணும். ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. கும்பகோணம் பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் இருக்கு. அந்த கும்பேஸ்வரர போயிட்டு, நம்ம உங்களுக்கு என்னைக்கு முடியுமோ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நெறைய நல்லது நடக்கும். முடிஞ்சா சனிக்கிழமை போய் வழிபாடு பண்ணு. சரிங்களா? மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி ஜென்ம சனியா இருக்காரு. 7 நாட்டு சனியினுடைய மத்திம பகுதியில இருக்கீங்க. ஒரு மீனம் பாருங்க, எப்பயுமே மத்தவங்களுக்கு ஒரு நல்ல மென்டாஸா இருக்கவங்க, மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்க. இந்த காலகட்டம் எனக்கே ஒரு சுயமான முடிவு எடுக்க முடியலைங்க. மத்தவங்களுக்குலாம் நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் பண்ணுவேன். ப்ராப்பரா கைட் பண்ணுவேன். இந்த காலகட்டம் நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு. எனக்கு ஒரு மென்டார் தேவைப்படுது. எனக்கு ஒரு வெல்விஷர் தேவைப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கு. ஒரு மந்த நிலை இருக்கு. விட்டேத்தியான ஃபீலிங் இருக்கு. எனக்கு சும்மா இருந்தா பெட்டரா இருக்கு. ஓடி ஓடி உழைக்க முடியல. அப்படின்ற மாரியெல்லாம் ஒரு குழப்பத்த சனி பகவான் உங்களுக்கு குடுத்திருந்தாரு. ஓகேங்களா? இப்ப அதுலருந்து ஒரு பெருத்த ரிலீஃப், அதுதான் பெரிய சந்தோஷம். என்ன காரணம்? 6ஆம் மாசம் குரு பகவான் 1/6/2026 குரு பகவான் பார்த்தீங்கன்னா
மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக சனி நம்ம மூளையை தின்னுட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அதுல இருந்து ஒரு பெருத்த ரிலீஃப். அவன் பாட்டுன்னு சிவனே நான் உட்காந்துட்டு இருக்க போறான். குரு பார்வை இருக்கிறதுனால அவன் நம்மள எக்காரணத்தை கொண்டும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. நம்ம நீ ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணல, நீ ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணல, அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. சனியினால இருந்த கெடு பலன்கள் முழுசும் அகன்றுச்சு இந்த வருஷம். அப்படின்னா குரு பார்வை இருக்க வரைக்குமே, அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே பெரிய பிளஸ். சரி, அதுக்கடுத்து ராகு 12ஆம் பாவத்துல இருக்கா. அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தேவை எல்லாமே வாங்குனீங்க. அழகா வந்து எனக்கு வந்து நல்ல ஷாப்பிங் போறது பிடிக்கும், எனக்கு எல்லா கலர்லயும் saree வேணும், எனக்கு நல்ல காஸ்மெட்டிக்ஸ் வேணும், எனக்கு வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கோர் பண்ணணும், எனக்கு ரெக்லைனர் சோஃபா வாங்கணும், எனக்கு கார் வாங்கணும். இப்படி உங்களுக்கு சார்ந்து என்னென்ன தேவையோ அத்தனையும் வாங்குனீங்க. சரி. 6ஆம் மாசம் வரைக்கும் அது ஓகே. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் வாங்க மாட்டேன்னா வாங்குவீங்க. ஆனா குருனோட பார்வை இல்லாததுனால ரூ. 20,000 ஷாப்பிங் பண்றேன்னு போயிட்டு ரூ. 2,00,000 ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவீங்க. இதுல கவனம் அப்படின்றது தேவை. புரியுதுங்களா? வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வருவீங்க. நெறைய செலவு பண்ணிட்டு, ஐய்யயோ! டூர் போகாம இருந்தா இருந்திருக்குமோ! ஒரு ஊரோட மலேசியாவோட வந்துட்டு இருக்கலாமோ! சிங்கப்பூர் போனோம், தாய்லாந்து போனோம், எல்லாம் போயிட்டு வந்தோமே! ஒரு ஊரோட வந்திருக்கலாமோ! இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலி கொஞ்சம் கஷ்டமாவுதே! அதே மாரி ஷாப்பிங் போயிடுவோம். கிரெடிட் கார்ட்ல முழுசும் தேய்ச்சுட்டோம். இப்ப வந்து டியூ கட்டும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகுதே! அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலை வரும். இதுல வந்து எங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னு பெருசா யோசிக்க வேணாம். இல்லன்னா, அத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. ஓகேங்களா? பெரிய லெவல்ல கடன் குடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. இதுல ஞாபகம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது கண்டிப்பா வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு 6ஆம் மாசம் வரைக்கும் குரு சுபகுருவா இருந்தார். ஏதோ ஒரு விதத்துல உங்க ராசி அதிபன் உங்களுக்கு சுகங்களை குடுத்தார். கம்ஃபர்ட் அப்படின்றத குடுத்தார். இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல கம்ஃபர்ட் குடுக்கலைங்க. ஆனா, இவ்ளூண்டு கம்ஃபர்ட்டாவது குடுத்தார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விதத்துல உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா, நீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க அப்டின்னு வச்சுக்கோங்களேன். நீட் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. 2வது வருஷம் நீட் எழுதுறீங்க அப்டின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள வந்து உங்க அம்மா என்ன பண்ணாங்க? ஹாஸ்டல்ல போட்டிருந்தாங்க. இப்ப அம்மா பிள்ளைக்கு உடம்பு முடிய மாட்டேங்குது. பிள்ளைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்டின்னு அம்மாவே கூட வந்து இருந்து உங்களுக்கு சமைச்சு உங்கள நல்லா பார்த்துக்கினாங்க. இந்த மாரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்டின்றது குரு பகவான் குடுத்தாரு. நெறைய மீனராசி அன்பர்கள் வீடு வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிச்சீங்க, ஃப்ளாட் வாங்குனீங்க. இந்த மாரி நெறைய விஷயம் நல்லது நடந்துச்சு உங்களுக்கு. இது எல்லாத்துக்கும் உங்க ராசி அதிபனே காரணம். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போறாரு. அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானத்துல போறாரு அப்படின்ற பட்சத்துல நெறைய மீனம் குழந்தை இதுவரைக்கும் இல்லைங்க. குழந்தை வைத்தியம் பண்ணிட்டே இருக்கும். நல்ல அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டோம். குழந்தையே கூடல. சாதாரண வைத்தியத்துல இந்த முறை குழந்தை கூடுறதுக்கான வாய்ப்பு உண்டு 6ஆம் மாசத்துக்கு அப்புறம். இல்ல நாங்க அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் தாங்க பண்ணோம். வேற ஆப்ஷனே இல்ல. நாங்க எக்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்ப நீங்க பண்றீங்க அப்படின்னா, கரு கூட்டுறதுக்கான வாய்ப்பு நெறைய மீனத்துக்கு உண்டு. அதே மாரி பூர்வீகத்துல சொத்து, பத்து, வீடு, வாசல்லாம் இருக்கு அப்படின்னா, அத வியாபாரம் பண்றேன்னு நெனைக்கிறீங்களா? இந்த காலகட்டம் அழகா வியாபாரம் பண்ணலாம். குழந்தைங்களால இருந்து வந்த பலவிதமான மன உளைச்சல்லேருந்து ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்றது வருங்க. புரியுதுங்களா? சரி. இது எல்லாமே பெரிய, 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 பெரிய பிளஸ். அதுக்கும் மேல உச்ச குருனோட பார்வை உங்க சுயஸ்தானத்த பார்க்குறார். இவ்ளோ நாள் வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஓடி, 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 ஓடி உழைச்சு அதுங்களுக்காகவே நம்ம வாழ்ந்தது தப்பு. நமக்காகவும் நம்ம கொஞ்சம் வாழணும். எவ்ளோ நம்ம நல்லா பார்த்துக்கினாலும் அதுங்களுக்கு நன்றி இருக்கா? அப்படின்றத உணர்வீங்க. நமக்காக வாழறதுக்கான ஒரு ஆயத்த பணிகள நீங்க செய்வீங்க. உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க வாழ ஆரம்பிப்பீங்கன்னா, உங்கள நீங்களே பதப்படுத்திக் கொள்றது, உங்கள நீங்களே பக்குவப்படுத்திக் கொள்றது, உங்ககிட்ட தேவையில்லாத குணாதிசயம் என்ன? நல்ல குணாதிசயம் தான். அந்த நல்ல குணாதிசயம் தானே மத்தவங்க நம்ம மேல தல மேல மொறகா அரைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அப்ப இந்த நல்ல குணத்த நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வரும். நல்லது மாத்திக்கோங்க. சுவாமி நெறைய கும்பிடணும்னு தோணும். செய்யுங்க. நல்லது. இறை வழிபாடு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுன்னு வரலான்னு தோணும். ஜீவசமாதிக்கு போலான்னு தோணும். சித்தர்களோட கோயிலுக்கு போலான்னு தோணும். வழிபாடு பண்ணலான்னு தோணும். எல்லாமே தோணும். தாராளமா செய்யுங்க. சாதுக்கள போய் பார்க்கலான்னு தோணும். எல்லாமே தோணும். தாராளமா செய்யுங்க. நல்லது. அதே மாரி 9ஆம் பாவத்த பார்க்குறாரு. நெறைய மீனராசி அன்பர்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போறதுக்கான பிராப்தம். அப்பானோட ஹெல்த்ல ஒரு பெருத்த இம்ப்ரூவ்மெண்ட். அப்பா இதுவரைக்கும் சப்போர்ட்டிவே இல்லைங்க. இந்த காலகட்டம் அப்பா சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? இப்படி நெறைய விஷயம். அதே மாரி நெறைய மீனராசி அன்பர்களுக்கு 5ஆம் பாவத்துல குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின்னாலே லவ் வரும். காதல் வரும். காதல் வந்து குரு பகவான் காதல குடுப்பாரா? காதல்லாம் கெடுக்க மாட்டார். ஒரு நல்ல பிள்ளையோட, ஒரு நல்ல பையனோட காதல் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு அப்படிங்கலாம். அதே மாரி லாபஸ்தானத்த குரு பார்க்குறார். கடந்த ஒரு 3 வருஷமா நாங்க ஒரு தொழில் செஞ்சிருந்தோங்க. அந்த தொழில இழுத்து மூடிட்டோம். இந்த காலகட்டம் திருப்பி அந்த தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல தொழில் ஓடிட்டே தான் இருக்கு. அதுல நல்ல லாபம் அப்படின்றது வரும். நாங்க வந்து பாருங்க ஒரு இடத்துல ஒரு வொர்க் பண்றோம்.
அதாவது நாங்க சுயதொழில் வச்சு நடத்தல ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றோம். வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு. அங்க உங்களுக்கு இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்க எப்படி வேலை செய்றீங்க? உங்களோட எஃபிகசி என்ன? உங்களுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கு? அப்படின்றத உங்களோட உயர் அதிகாரிகள் பார்ப்பாங்க. 4 கண்ணு உங்கள உற்று நோக்கும். உற்று நோக்கி, இவங்க நல்லா செய்றாங்களேப்பா, ஏன் இவங்களுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு பிரைஸ் மாரி, ஒரு கிஃப்ட் மாரி ஒரு ப்ரமோஷன் குடுக்கக்கூடாது? ஒரு இன்கிரிமெண்ட் குடுக்கக்கூடாது? அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹையர் அஃபிஷியல் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகள் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகள் கிட்டயோ ஒரு விதமான மனஸ்தாபம் கடந்த சில காலங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா, அவங்க திரும்பி வந்து பழகுறதுக்கான வாய்ப்பு. ஆக இது எல்லாமே நல்லதுங்க. பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்ல. முதல்ல சனி உங்கள விட்டு கம்முனு இருக்கான் பார்த்தீங்களா? டிஸ்டர்ப் பண்ணாம அதுவே பெருத்த நல்லது அப்படின்னு சொல்லலாம். திருப்பி நீங்க முதல்ல இருந்த மாரி எப்படி ஓட ஆரம்பிப்பீங்களோ, அப்படி ஓட ஆரம்பிப்பீங்க. சரி என்ன இருந்தாலும் நீங்க ஒரு வழிபாடு சொல்லுவீங்களேம்மா, என்ன வழிபாடு பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்கும்? அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ம்மா. ஆ ஹனுமன வழிபாடு பண்ணுங்க. ஹனுமன் வந்து பாருங்க, யார் ஒருத்தர் அனுமன வழிபாடு பண்ணாலும், தேக பலம், புத்தி பலம், மனோபலம் அத்தனையும் கிடைக்கும். ஆக சனிக்கிழமை தோறும் வீட்டு பக்கத்துல அனுமன் கோயில் இருக்கு அப்படின்னா, ஹனுமனுக்கு ஒரு வெத்தல மாலை. சனிக்கிழமை தோறும் வெத்தல மாலை சாத்த முடியாது அப்படின்னா, மாசத்துல 1 நாள் வெத்தல மாலை. சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு, ஹனுமனுக்கு ஒரு குட்டி நெய் விளக்கு ஏத்திட்டு, அவர 9 முறை சுத்தி வாங்க. நெறைய நல்லது நடக்கும்மா. இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்க குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும், வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்றோம். வீடு கட்டி முடிக்க வழியே இல்லாம இருக்கு. இந்த வருஷமாவது வீடு கட்டுவோமா? மாட்டோமா? இந்த கேள்விகளுக்கான பதில் தெரியணும் அப்டின்னாலும், எங்களுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா, 40 நெருங்கிடுச்சு. இப்ப வரைக்கும் நல்ல வரன் கூடி வரல. இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா? நடக்காதா? இந்த கேள்விக்கான பதிலா இருந்தாலும், வீட்ல எப்ப பாரு பிரச்சனைகள். வீடே வந்து பார்த்தீங்கன்னா, குருஷேத்திர போர்க்களம் மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு 4 பஞ்சாயத்து, 5 பிரச்சனை, 6 சண்டை அப்படின்ற மாரி எல்லாம் வேற வேற இன்டென்சிட்டியோட இருக்கு. ஆக இந்த பிரச்சனைகள்ல இந்த வருஷமாவது தீர்வுக்கு வருமா? வராதா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த வருஷமாவது நாங்க வெளிநாட்டுக்கு போவோமா? வெளிநாட்டுல போய் சம்பாதிப்போமா? இந்த வருஷமாவது குழந்தைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? பிள்ளை நீட்ல பாஸ் ஆயிடுமா? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும், அதுக்கு பதில் என்ன வந்து உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லும் அப்படின்னா, உங்களோட ஜாதகம் உங்க கேள்விகளுக்கான அத்துணை பதில்களும் தெளிவாக சொல்லும். ஆக உங்க ஜாதகத்த நீங்க பார்க்கணும். கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கணும். தெளிவான சில கேள்விகளுக்கு ஒரு கரெக்ட்டான பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.